ஏஐ வந்துட்டு ஒரு ஏதோ இன்டெலிஜென்ட் மனிதரை போல மனுஷனை போலலாம் கிடையாது. ஒரு குழந்தை கற்கிற அளவுக்கு கூட இன்னைக்கு ஏஐ வந்து கற்காது. ஆனால் ஆர்டிஸ்ட் வேலை போயிடுமா, டாக்டருக்கு வேலை போயிடுமா? நம்மளே அப்பப்போ கேட்குறோம், கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு நோயை வந்துட்டு ChatGPT கண்டுபிடிச்சிருச்சு. நீங்கள் யார் என்ன வேலை பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் எல்லாருமே ஏஐயை பயன்படுத்தி தான் தீரணும். நான் ஏஐ பயன்படுத்த மாட்டேன், கற்காலத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் கூட உங்களுக்கு கிடையாது. இப்போ நம்ம எத்தனை பேர் யூடியூப் பார்க்குறோம்? எல்லாரும் பார்ப்போம். ஆனால் அதில் ஏஐ இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ ஏஐ வந்து வரப்போகுது கிடையாது, ஏற்கனவே நம்மளோட தான் இருக்குது. ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ணாது, ஆனால் ஏஐயை பயன்படுத்த தெரிஞ்சவங்க உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இன்னொரு ஜஸ்ட் 5 to 10 years சார் ஏஜிஐலாம் வந்துடும். ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அப்போ தான் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இரண்டாம் அமர்வில் நம்மிடையே உரையாற்ற இருப்பவர் ஒரு சைபர் பாதுகாப்பு பயிற்சியாளர், எழுத்தாளர் மற்றும் தொழில்நுட்ப எதிர்காலவாதியாவார். சைபர் பாதுகாப்பு, சைபர் குடியுரிமை, இணைய அடிமையாதல், சமூக ஊடக அடிமையாதல், சைபர் குற்ற விழிப்புணர்வு போன்ற பல்வேறு தலைப்புகளில் 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளார். டிஜிட்டல் அரசியல், வீடியோ கேம் அடிமையாதல், டார்க் நெட் மற்றும் கிரிப்டோ கரன்சி பற்றி 4 புத்தகங்களை தமிழில் எழுதியுள்ள சைபர் புத்தா என்றழைக்கப்படும் சைபர் சமூக ஆர்வலர் வினோத் ஆறுமுகம் அவர்களை நம்மிடையே உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். செக் செக் கேட்குது இல்லையா? இல்லை, அவங்க முன்னே என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் முன்னேறி வாங்க அப்படிங்கிறாங்க, நீங்கள் பின்னாலேயே இருக்குன்னு சொல்கிறீங்க. எனிவே தட்ஸ் ஃபைன். என்னுடைய பெயர் வந்து வினோத் ஆறுமுகம். நான் வந்து என்னை நீங்கள் சைபர் புத்தான்னு கூப்பிட்டிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவேன். நான் பேசிக்கலாக வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இப்போ 2004 சாஃப்ட்வேரில் எல்லாரும் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் ஒரு 2014 எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அது இந்த நம்ம பேச போகிற டாப்பிக்கு ரிலேட் இல்லை அப்படின்னாலும் இந்த இன்சிடெண்ட் நான் வந்து சொல்கிறேன். எனக்கு தெரிந்த நண்பருடைய கல்யாணத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் எல்லாம் ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அப்போது என்ன ஆச்சுன்னா, நண்பர் காலையில் கல்யாணம் முடிஞ்சது, நாங்கள்லாம் நைட் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி நண்பருக்கு ஃபஸ்ட் நைட் இல்லையா? ஒரு ராத்திரி 12 மணிக்கு திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இவன் ஏன் ஃபஸ்ட் நைட்டில் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எடுத்து பார்த்தா, அவன் பதட்டமாக சொல்கிறான், என்னுடைய கிரெடிட் கார்டிலேருந்து 2 லட்ச ரூபா திருடிட்டாங்கன்னு மெசேஜ் வந்திருக்குன்ட்டு. ஒரு ஃபஸ்ட் நைட்டில் வரக்கூடாத மெசேஜ் இல்லையா அது? 2 லட்ச ரூபா போயிடுச்சு அப்படின்ட்டு. உடனே நாங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டு அந்த 2 லட்ச ரூபாயை மீட்டுட்டோம். அன்றைக்கி தான் எனக்கு தோணுச்சு, அவர் வந்து எங்களோட வேலை பார்க்குறவர், மென்பொருள் துறையில் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவருக்கே வந்து ஒரு சைபர் கிரைம் நடந்ததுன்னா என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படின்னும் போது ஒரு 2014-15 அது ஒரு பெரிய தாட்டாக இருந்து நான் என்ன யோசித்தேன்னா, இப்போ இந்த சைபர் வந்து வரப்போகுது. அப்போ தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இனிமேல் இதெல்லாம் வரும்போது ஏஐ வந்துருச்சு, அமெரிக்காவில் அதெல்லாம் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, கிரிப்டோ கரன்சின்றாங்க. இதை பற்றி சாதாரண மக்களுக்கு யார் சொல்லி புரிய வைக்கிறது? ஏன்னா இப்போ கார்ப்பரேட்டில் ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, ஆனால் ஒரு சாதாரண மக்களுக்கு ஃபோன் வருது, டிஜிட்டல் அடிக்ஷன் ஆகுறீங்க, குழந்தைங்க டிஜிட்டல் அடிக்ஷன் ஆகுது, இல்லை வந்துட்டு வீடியோ கேம் அதிகமாக பார்க்குறாங்க, வன்முறை. நேற்று கூட ஒரு நியூஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஒரு குழந்தை வீடியோ கேம் 6வது படிக்கிற பையன் கொலை பண்ணிட்டான். ஸோ அது நடக்குது. இல்லை ஏஐன்னு ஒன்று வருது, இதனுடைய எத்திக்ஸை யார் பேசுறது? இதெல்லாம் ஓரளவு தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களுக்கு தானே அது புரியும். நீங்கள் பொதுவாக போய் பேசுனீங்கன்னா அவங்களும் கேட்க மாட்டாங்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி தான் நான் வந்துட்டு தொழில்நுட்பத்தை சாதாரண மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த சைபர் புத்தா அப்படிங்கிற கான்செப்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி, அங்கேருந்து பல்வேறு தொழில்நுட்பங்களுடைய அடிப்படைகள், சமூக பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ இருக்கிறதுல எனக்கு இவங்க இந்த நூலகத்துறைக்கு என் மேலே என்ன கோவம்னு தெரியல. வெரி அன்ஃபார்ச்சுனேட்டாக கரெக்டாக சாப்பாடுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. சாப்பாடுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுகிறது. ஏன்னா நானும் நிறைய கூட்டங்கள் அங்கே உட்காந்துருக்கல்ல, சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுகிறோன்னா இப்போ நீங்கள் எல்லாம் தேவையெல்லாம் திட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பசிக்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து இந்த ஏஐ உலகத்தை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா நீங்கள் கோவப்படுவீங்க, எப்போ முடிப்பார், பசி எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்ககிட்ட திட்டு வாங்க போகிறேன்னு நல்லா தெரியும். சமூக வலைதளத்தில் சேவை பண்ணுறதுக்காக திட்டு வாங்குகிற ஒரு ஆள் எனக்கு பழக்கப்பட்டதுனால கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு கேளுங்க.
ஸோ எனக்கு கொடுத்த டாபிக் என்னென்னா ஏஐ வந்து என்ன மாதிரியான தாக்கங்கள் ரொம்ப குறிப்பாக வேலைவாய்ப்பில் நமக்கு ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிற. இங்கே நீங்கள் என்ன வேலைகளில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுடைய ஒவ்வொருத்தரையும் பாதிக்கக்கூடிய ஒரு தலைப்பை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஒவ்வொருக்குமான வாய்ப்புகளை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஆனால் ஒன்று, நான் இங்கே பேசிக்கிட்டே இருந்தால் சாப்பாட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம் தான். அதனால் நம்ம வந்துட்டு நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வந்து என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ப்ராசஸ்லேருந்து விலகி மைக்கை கொடுக்க சொல்கிறேன். நம்ம இன்ட்ராக்டிவாக பேசுவோம், சரிங்களா? மைக்கு பாஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து பொதுவாக உங்களுக்கு ஏஐ பற்றி என்ன தெரிஞ்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ தானே நான் அடுத்த ஒரு அரை மணி நேரம் பேசுகிறது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏஐனா என்னன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் தாராளமாக எழுத சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரி தவறுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, குறிப்பாக ஏஐ உலகத்தில் சரி தவறே கிடையவே கிடையாது. அதனால் யாராவது ஒருத்தர் எழுந்திருச்சு மாணவர்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், ஏஐ பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏஐனா? ஹியூமனோட ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, அவங்க சொல்கிறத கேட்போம். சார், தேர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ். இந்த டீப் ஃபேக் மாதிரி பண்ணுறது, ஒரு ரெக்கக்னைசேஷன், அதுக்கப்புறம் வந்து ஏஐ வச்சு லைக் ஒருத்தவங்கள மாதிரி இன்னொருத்தவங்கள பண்ணுறது, அதுக்கப்புறம் சைபர் க்ரைம்ஸ் நிறைய நடக்குது, லைக் லிங்க்ஸ் அனுப்புறது, ஹேக்கிங் நடக்குது, அதுக்கப்புறம் நிறைய மால் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டனிங், ஃபிஷிங், அந்த மாதிரி நிறைய நடக்குது. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். இதெல்லாம் வந்து 11th 12th ஸ்டாண்டர்ட்லேயே நாங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சிருப்போம் கம்ப்யூட்டர் கிளாஸில். ஸோ பேசிக் திங்ஸ் லைக் ஐ ஹோப் எவ்ரி ஒன் நோஸ். ஓகே, எனி எல்ஸ்? நீங்கள் ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்ணுமா? இதோ அவரை தயவு செஞ்சு இன்ட்ராக்ட் பண்ணுங்க, ஏன்னா 2 பேருக்குமே பசிக்கும். ஆனால் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிடும், அப்படி தானே மூளை வேலை பார்க்கும். குட் மார்னிங் சார். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து எல்லாத்தையுமே டெமோக்ரட்டைஸ் பண்ணியிருக்கு. என்னங்க? டெமோக்ரைஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் இவங்க தான் செய்ய முடியும் அப்படி ஒரு கான்செப்ட் இருந்துருந்தது, அதுக்கு வந்து டோட்டலாக உடச்சி எரிஞ்சிருக்கு இந்த ஏஐ வந்து. பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு காலேஜ் எதுவாக இருக்கட்டும். ஸோ அது என்ன பண்ணி இந்த ஏஐ என்ன பண்ணிங்கன்னா ஒரு முழு வீச்சில் டெமோக்ரைஸ் பண்ணியிருக்கு. ஆனால் சில எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும். பட் அந்த நல்லது எப்படி யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. அந்த ஏஐ யூஸ் பண்ணுறதை பொறுத்து நம்ம தப்பு யூஸ் பண்ண தப்பு தான் என்ன. ஏஐனா என்னன்னு நினைக்கிறீங்க? ஏஐன்னு சொல்கிறேன். இப்போ ஃபோன்னா என்னதுன்னு தெரியுது, இதுதான் ஃபோன். நம்முடைய ஸ்கில்லை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் சார். நம்மள வந்து ஒரு கட்டத்தை அப்லிஃப்ட் பண்ணணும். அது ஓகே, நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதை பொறுத்து நம்ம அப்லிஃப்ட் ஆகும், அதுலேருந்து ஆகலாம். ஓகே, ஒரு ஹியூமனுக்கு ஒரு இந்த காலகட்டத்தில் தேவைப்பட ஒரு ஒரு டூலாக நினைக்கிறேன். ஓகே, வேறு யாராவது? இல்லை அவர் நீங்கள் மைக் கொடுத்துருங்க. இவர் அங்கே ஒயிட் கலர் ஷர்ட் பாஸ், இவர் கை தூக்குங்க. சாரி தம்பி, நீங்கள் சொல்லுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நம்ம தான் இந்த உலகத்திலேயே தனித்துவமானவன் நினச்சிருக்கனால நாமளா கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு காம்படிஷன் தான் ஏஐ. இப்போ நமக்கு தெரிஞ்ச அதுக்கு சொல்லி தந்து நம்மளோட பெருசாக அதுவோ ட்ரை பண்ண நாமளும் ட்ரை பண்ணுறோம். ஓகே, நீங்கள் சார்? ஒரு அக்சசபிள் டூல், அவ்வளோதான். எந்த விஷயத்துக்கும் நம்மள ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் ஏஐ ஒரு டூலாக நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறதுனால இது ஹியூமனுக்கு ஒரு அக்சசபிள் டூல். ஓகே, மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. இது நீங்கள் ஜென்ரலாகவே சொல்லலாம். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற ஏதாவது ஏஐ டூல் சொல்லுங்கள், அப்படியே சொல்லுங்கள். சாட் ஜிபிடி, அப்புறம் டீப்சீக், அப்புறம் சாரி ஓகே, கூகுள் மேப்ஸ் ஏஐ டூல்னு சொல்லலாமா? ஜெமினி சொல்லலாம். கூகுள் மேப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க தானே, அது ஏஐ டூல்னு சொல்லலாமா? ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே ஏஐ டூல். அதுதான் ஏஐ பற்றின புரிதல் என்ன அப்படின்னா, அது ஒரு சின்ன கதையிலிருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏனுடைய கற்பனைகள் வந்துட்டு சுமார் நம்ம மனிதர் தோன்றதுலேருந்தே மனிதனை போல சிந்திக்கக்கூடிய ஒரு டூலை உருவாக்கணும் அப்படிங்கிறது மனிதனுக்கான கற்பனை. இது வந்து இப்போ கிடையாது, 2000 வருடங்களுக்கு முன்பு ஒரு இந்த நாட்டுப்புற கதைகள் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்துட்டு இந்த ஏஐ ரோபோட்களுடைய கற்பனைகள் இருக்குது.
ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா மனிதனை போல சிந்திக்கக்கூடிய கணினியை உருவாக்கணும். அப்படி தான் வந்து ஆலன் டியூனிங்கும் சொல்கிறார். ஒரு நம்ம மூளையை மாதிரி உருவாக்கிடலாமா, மனிதனை போலவே சிந்திக்குமா அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி இருக்கிற ஏஐ மனிதனை போலலாம் சிந்திக்காது. ஆனால் ஒரு சில டாஸ்கில் அதுதான் ஏஐ வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, ஸ்ட்ராங் ஏஐ, வீக் ஏஐன்னு பிரிப்பாங்க. இப்போ கூகுள் மேப்ஸ் எடுத்துப்போம். இப்போ உங்ககிட்ட வந்துட்டு இங்கேருந்து நான் வந்து கேகே நகர் போகணும், ஷார்ட்டஸ்ட் ரூட், பெஸ்ட்டு ரூட் சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏரியா தெரிஞ்சிருந்தால் சொல்லுவீங்க, இல்லைன்னா தெரியாது. ஆனால் ரூட் சொல்கிறதுல மனிதர்கள் தான் எக்ஸ்பர்ட். அவங்களுக்கு கான்ஷியஸ் இருக்குது, அறிவு இருக்குது, சிந்திப்பாங்க, எல்லாமே கரெக்ட். ஆனால் ரூட் சொல்கிறதுல கூகுள் மேப்ஸ் மனிதர்களோட பெஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் எந்த ரூட் இங்கே உட்காந்துக்கிட்டு கலிஃபோர்னியாவில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் கேட்டிங்கன்னா ஷார்ட்டஸ்ட் ரூட்டை சொல்லிக் கொடுக்கும். ஷார்ட்டஸ்ட் ரூட்டை சொல்லிக் கொடுக்கும். நம்மளால இங்கேருந்து கலிஃபோர்னியாவுக்கு வழி சொல்லவே முடியாது. ஆனாலுமே அது அந்த வேலையை மட்டும்தான் செய்யும். ஸோ ஏஐனா நம்ம விதவிதமான கற்பனைகள் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏஐ ஆஸ் ஏ டூல் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ஏஐ வந்துட்டு எந்த வேலைகளை பாதிக்கும். ஏன்னா எனக்கு கொடுத்த டாபிக் அதுதான், எந்த வேலைகளை பாதிக்கும், உங்களுக்கு என்ன புது வேலைகள் வரும் அப்படின்னா, ஏஐ அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும், ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா, டேட்டாவை நமக்கு இருக்கக்கூடிய டேட்டாவை பல்வேறு விதமான அல்காரிதங்களை பயன்படுத்தி அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன்ஸை ஏஐ வந்து கண்டுபிடிக்கும். ஒரு சொலவடை இருக்குது, என்ன தெரியுங்களா? ஏஐ வல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் நத்திங் லேர்ன்ஸ். அதாவது இவங்க பேர் சொல்லுவாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதில் ஒரு இன்டெலிஜென்ஸும் கிடையாது. மெஷின் லேர்னிங்னு அப்படியே பெருசாக சொல்லுவாங்க, அதெல்லாம் மெஷின் ஒன்றும் கற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. இது ஒரு சின்ன கணிதம் தான். இயற்பியலும், ஏன்னா நீங்கள் இந்த வாட்டி ஏஐனுடைய காட்ஃபாதர் ஜெஃப்ரி இன்டனுக்கு எந்த துறையில் நோபல் பரிசு கொடுத்தாங்க கவனிச்சு பார்த்தீங்களா? ஜெஃப்ரி இன்டன் தான் வந்துட்டு காட்ஃபாதர் ஆஃப் ஏஐ. அவர் தான் இந்த நியூரல் நெட்வொர்க் டீப் லேர்னிங்லாம் உருவாக்குனவர். அவருக்கு எந்த துறையில் நோபல் பரிசு கொடுத்தாங்க தெரியுங்களா? இயற்பியலில். ஸோ நீங்கள் முதல்ல ஏஐ கற்றுக்கணும்னா ஏஐனுடைய அடிப்படைகள் 2, ஒன்று இயற்பியல், இன்னொன்று வந்து கணிதம். இன்றைக்கி நம்ம ஏஐயில் பயன்படுத்தக்கூடிய கணிதங்கள்லாம் ஒரு 100 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சது. ஸோ என்னன்னா ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா மாதிரியான கணிதங்களை வைத்து கொடுக்குற தகவல்கள்லாம் அவங்க பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஏஐனுடைய மிக சிறப்பு என்னென்னா அது ஒரு பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சிடும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அமேசான் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் மென்பொருள் ஹெச்ஆர்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேர் உருவாக்குனாங்க. நான் இங்கிலீஷ் தமிழ் கலந்தே பேசுகிறேன், ஏன்னா எனக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மாற்றி இது பண்ணுறதுக்கு. அமேசான் வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணாங்க, ஏஐ சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா, ஒரு 10,000 ரெஸ்யூம்ஸ் வரும் இல்லையா, 1,00,000 ரெஸ்யூம்ஸ் வருதுன்னா ஒவ்வொரு வேலைக்கும் எந்த ரெஸ்யூம் கரெக்டாக இருக்குமோ மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்கும். இதுதான் அதனுடைய வேலை. இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரியான வேலைகள், இது வேலைகள் மட்டும் கிடையாது, லோன்ஸ். நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, இன்றைக்கி வந்து ஏஐ வந்துட்டு உங்களுக்கு லோன் கொடுக்கலாமா, இவர் லோன் ஒர்த்தியா இல்லையான்னு அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுது. அப்போ அந்த ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அமேசான் அந்த சாஃப்ட்வேரை டவுன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது ஒரு டேட்டாவில் ட்ரெயின் பண்ணாங்க. அதுவை இருக்கிற டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணதில் அது என்ன பண்ணுச்சுன்னா பெண்களுக்கு எதிரான சாஃப்ட்வேராக ஏஐயாக மாறிடுச்சு. அது எந்த ஒரு வேலை எடுத்தாலுமே பெண்களுடைய ரெஸ்யூம் எல்லாம் பிளாக் பண்ணிடும், ஆண்களை மட்டும்தான் அது வந்துட்டு இது பண்ணும். அதே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு கேட்டால் ஆண்கள் ரெஸ்யூம் தான் அது, அப்படியே பெண்கள் இதை ரிஜெக்ட் பண்ணிடும். இதே வந்து ஒரு ஸ்டெனோகிராஃபர் இல்லை வந்துட்டு இந்த ரிசப்ஷனிஸ்ட் வேலைகளுக்கெல்லாம் ஆண்கள் ரெஸ்யூம் பண்ணிட்டு பெண்களை முன்னே எடுத்துக்கிட்டு வரும். இது ரொம்ப செக்ஸிஸ்ட் பயாஸாக இருக்குது இல்லையா, பெண்கள் வந்து இந்த வேலைக்கு தான். அப்போ அந்த ஏஐக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அந்த ஏஐ வந்துட்டு ஒரு ஏதோ இன்டெலிஜென்ட் மனிதரை போல மனுஷனை போலலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மேத்தமெட்டிக்ஸ், அது அப்படியே பாயிண்ட் பண்ணி ஜஸ்ட் அதை வந்து பிரித்து கண்டுபிடிக்க ஒரு கணிதம், அவ்வளோதான். அந்த கணிதத்தில் இப்போ என்ன ஸ்பெஷல்னா கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸாக அதுவே அது க்ரியேட் பண்ணிக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் சாஃப்ட்வேர் எழுதுறீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் தான் எழுதுகிறோம். இப்போ
இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும், இப்படியான ஒரு டேட்டா பேட்டர்ன் வந்தால் என்ன பண்ணணுன்றது நீங்கள் தான் சொல்லணும். இப்போ ஏஐயில் சில அல்காரிதமுங்களை அது சில லாஜிக்ஸ் அது உருவாக்கிது, அதை தான் லேர்னிங் நீங்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு குழந்தை கற்கிற அளவுக்கு கூட இன்றைக்கி ஏஐ வந்து கற்காது. அந்த பேட்டர்னில் என்ன தெரியுமா, அது ஏஐனுடைய ஸ்பெஷாலிட்டி, அந்த கணிதத்தில் பேட்டர்ன்ஸும் சூப்பராக கண்டுபிடிக்கும். அது எந்த அளவுக்கு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுன்னா, இவங்களும் என்னென்னமோ டியூன் பண்ணுறாங்க. எப்படியாவது இந்த சாஃப்ட்வேர் வேலைக்கு, இந்த வேலைங்களுக்கு பெண்கள் அது எடுக்கணும்னு டியூன் பண்ணுறாங்க. அது அடுத்த கட்டமாக போயிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, காலேஜஸ் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஃபில்டர் பண்ணிடும். விமென்ஸ் காலேஜ்னு இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணிடும். இவங்க திருப்பியும் டியூன் பண்ணுறாங்க, இல்லை விமென்ஸ் காலேஜ் இருந்தால் கூட நீ ஃபில்டர் பண்ணக்கூடாதுன்னு இவங்க டியூன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் அது உச்சக்கட்டமாக போயிடுச்சு. அது எந்தளவுக்கு பேட்டர்ன் கண்டுபிடிச்சுன்னா, ஆண்கள் பயன்படுத்துகிற சில வார்த்தைகளுக்கும் பெண்கள் பயன்படுத்துகிற சில வார்த்தைகளுக்கும் அது வந்து பேட்டர்ன் கண்டுபிடிச்சிருச்சு. ஆண்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு இது உண்மையாகவே கேலியாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும், எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்குது, அது மேட்ச் பண்ணுது அப்படி டேட்டாவை, அதில் அது எக்ஸ்பர்ட்டாக இருக்குது, அது பெஸ்ட்டாக இருக்குது, அந்த கணிதம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அது ஆண்கள் வந்துட்டு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போதுட்டு பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கு எக்ஸிக்யூட்டட், அதே வந்துட்டு பெண்கள் பொதுவாக அவங்க ரெஸ்யூமில் வந்துட்டு வாலண்டட், நான் வந்து இந்த இதுக்கு வாலண்ட்ரி பண்ணேன், இந்த வார்த்தையை அது கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. காலேஜ் விமன்னு கண்டுபிடிக்கிற விஷயங்களை ரிமூவ் பண்ணிட்டாங்க ரெஸ்யூமில் இருந்து கூட, அது விமன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருது. இந்த வார்த்தை விமன்கள் தான், ஏன்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட டேட்டாவில் இருந்துட்டு அது பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்குது. இது என்ன சொன்னால் ஒரு மேத்தமெட்டிக்ஸ். அதை தவிர இதுக்கு வந்து அறிவெல்லாம் கிடையாது, நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ தொடர்ந்து திரும்ப இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய வேலைகளை அது சிறப்பாக பண்ணும். ஒரு ஆட்டோமேட்டட் கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏனுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தானாக ஓடக்கூடிய கார், டிரைவர்லாம் இல்லாமல் ஆட்டோமேட்டட் வெஹிக்கல், தானாக ஓடக்கூடிய கார். இந்த கார் வந்து ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணிருச்சு, அவர் இறந்துட்டார். எப்படி ஆக்சிடென்ட் பண்ணிச்சு? அந்த காருக்கு கரெக்டாக தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு குறுக்கில் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்தார்னா, சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வர படங்கள்லாம் ஒரு 10,000-20,000 படங்கள், சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வர படங்கள் விதவிதமான ஆங்கிள் எடுத்து அந்த ஏஐயை ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கும், நீ வந்தாங்கன்னா நீ வந்துட்டு பிரேக் போட்டுருணும். சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்தாங்கன்னா விதவிதமான ஆங்கிள் இருந்து விதவிதமான சைக்கிள், விதவிதமான கம்பெனி சைக்கிள்லாம் அதை ட்ரெயின் பண்ணாங்க. அது என்ன பண்ணோம், பேட்டர்ன்ஸை மட்டும்தான் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கும். சரி, ஆட்கள் குறுக்கில் வந்தால் பிரேக் போடணும். ஆட்கள் வந்து விதவிதமான ஆட்கள், 1,00,000 பல ஆங்கிளில் ஆள் ஏன்னா கணினிக்கு ஒன்றும் தெரியாது, அதான் நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோவில் பேட்டர்ன் தான் கண்டுபிடிக்கும். ஆட்கள்லாம் இருக்குது, ஆட்கள் வந்தால் பிரேக் போடணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, சைக்கிளில் வந்தால் பிரேக் போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ஸ்டில் போய் இடிச்சிருச்சு. என்னன்னு எடுத்து பார்த்தா அவர் சைக்கிள் ரிப்பேர் ஆகி சைக்கிள் தூக்கிக்கிட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த கார்னுடைய ஏஐக்கு சைக்கிளில் வந்தால் நிற்கணும்னு தெரியும், நடந்து வந்தால் நிற்கணும்னு தெரியும், சைக்கிள் தூக்கிட்டு வந்தால் தெரியாது, இடிச்சிருச்சு. ஸோ நீங்கள் ஏஐயை புரிஞ்சுக்கிறதுக்கான பேட்டர்ன்ஸ் இதுதான். இப்போது அண்மையில் வந்துட்டு ஸ்விக்கியில் வந்து சில வேலை இழப்புகள் வந்து நடந்தது. ஏன் நடந்தது அப்படின்னா, நம்ம வந்து ஸ்விக்கியில் கஸ்டமர் கேர் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆர் அமேசான் ஸ்விக்கியில் கஸ்டமர் கேர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பொதுவாக கஸ்டமர் கேர் யூஸ் பண்ணியிருப்பீங்களா ஏர்டெல் உங்கள் ஃபோனுக்காக? அது ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லா நீங்களே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க். அதுக்கு ஒரு மனிதனுடைய இன்டெலிஜென்ஸ் தேவையா? திரும்ப என்ன கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம வந்து ஏஐயை கிரியேட் பண்ணிடலாம். கரெக்டாக? அதாவது இப்போ ஸ்விக்கியில் என்ன திரும்ப கேள்விகள் என்ன கேட்பாங்க? ஆர்டர் வரல, ஆர்டரை நான் கேன்சல் பண்ணணும், ஆர்டரில் மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஒரு ஐட்டம் வரல, எனக்கு ரீஃபண்ட் வேணும், சாப்பாடு கெட்டு போச்சு, எனக்கு ரீஃபண்ட் வேணும், இப்படி தான் கேட்பாங்க. ஆர் அமேசானில் என் பொருள் இன்னும் வந்து சேரல, வந்த பொருள் டேமேஜாக வந்திருக்கு, தப்பான பொருள் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அவங்க வந்து அந்த டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணுவாங்க. கடந்த ஒரு 1,00,000 டேட்டா, 2,00,000, 10 மில்லியன். ஏனுடைய சிறப்பே என்னென்னா அது எப்போ வர ஆரம்பிச்சதுன்னா நம்ம ப்ராசஸிங் பவர் அதிகமானதுக்கப்புறம் தான் டேட்டாவை அனலைஸ் பண்ணுவாங்க. அது பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிச்சிடும். அது வந்து திரும்ப சொல்லும், ஒரு 10,00,000 பேர் கஸ்டமர் கேர் கால் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவன் மொத்தமே 5 கேட்டகரியில் தான் வரான்.
இதுதான் மேஜர் கேட்டகரியாக இருக்குது. இந்த 5 கேட்டகரிக்கு எதுக்கு நீங்கள் ஆளுக்கு போய் காசு கொடுக்கணும்? நான் ஒரு கூகுள் அசிஸ்டண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன், அது கேட்டகரி சொல்லுவேன். மிஸ்டேக்குன்னா ஓகே ஆர்டரை கேன்சல் பண்ணி, இது எல்லாமே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தானே, நான் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இதுக்கு எதுக்கு ஆள்? புரியுது இல்லைங்களா? அப்போ ஏஐ வந்தால் வேலை வாய்ப்புகள் போகுமா? இப்போ நம்ம மருது சார் பேசின போது அந்த கிப்ளி ஆர்ட்ஸை பற்றி பேசினார் இல்லையா? அவங்க வந்து ஒரு கிப்ளி ஆர்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டூடியோ 1 வருஷம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு 5 நொடி 10 நொடி காட்சி உருவாக்க 1 வருஷம்லாம் அவங்க வரைஞ்சிருக்காங்க. இப்போ நீங்கள் சாட் ஜிபிடியில் இந்த செகண்டில் வரையுது. இப்போ வேலை வாய்ப்புகள் போகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏஐ வரும்போது சில வேலை வாய்ப்புகள் போகத்தான் செய்யும். என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் போகும் அப்படின்னா, எது உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த வேலை வாய்ப்புகள் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ஸ், கிளர்க்கு, ரொம்ப குறிப்பாக வந்துட்டு டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறவங்க, திரும்ப ரிப்பீட்டடான டாஸ்க்குகள் இருக்கிற வேலைகள் போயிடும். அப்போ நீங்கள் படிக்கும்போது இப்போ எனக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்ன இந்த கல்யாண பத்திரிகை எழுதுறதுலேருந்து எல்லாமே கூட இப்போ சாட் ஜிபிடியே பண்ணிடுது. ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா பண்ணிடுது. அப்போ இந்த மாதிரியான வேலைகள் வந்து போயிடும். அப்போ ஏஐ நம்ம வந்து 3 நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்குன்னா 3 பிரிச்சுக்கலாம். 1 டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணுறது, 2வது ஏஐ டூல்ஸை டெவலப் பண்ணுறது, 3வது ஜென்ஏஐ. ஜென்ஏஐ தான் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சாட் ஜிபிடி, ஜெமினி எல்லாம். இப்போ டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறது வந்துட்டு எல்லாருக்குமே அது தேவை. ஃபேஸ்புக்கில் டேட்டா அனாலிசிஸ் பண்ணோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் அது காட்டுது இல்லையா? கூகுள் மேப்ஸ் டேட்டா அனாலிசிஸ் பண்ணோம். உங்கள் கூகுள் மெயில் ஸ்பேம்லாம் கரெக்டாக ஃபில்டர் பண்ண பாருங்க, டேட்டா அனாலிசிஸ் பண்ணோம். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு அந்த மெக்டொனால்ட்ஸ் கதை வந்து தெரியலையா? மெக்டொனால்ட்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க டேட்டா அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததில் 3 ஐட்டம் தான் தொடர்ந்து எல்லோரும் வாங்குறாங்க, மிச்ச ஐட்டம்ஸ் வாங்குறதே கிடையாது. ஜஸ்ட்டு எடுத்து பார்த்தாங்க, மில்க் ஷேக்கு, பர்கரு, ஃப்ரைஸ், இது 3 தான். மெக்டொனால்ட்ஸ் மொத்த ஐட்டம்ஸே 3 குறைச்சிட்டான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வரக்கூடிய டேட்டா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ்க்கு ஏஐ உங்களுக்கு சூப்பரான டூலாக இருக்கும். அடுத்தது நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட் ஜிபிடி மாதிரியான விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வருங்காலத்தில் வந்துட்டு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வந்துட்டு ஏஐ டீச்சர்ஸ் வந்துடுவாங்க. இப்போ நம்ம ஒரு 40 ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு ஒரு டீச்சர் கஷ்டம், குழந்தைங்களுக்கு புரிய வைக்க முடியாது, பர்சனலைஸ் லேர்னிங் பண்ண முடியாது. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பொதுவாக நான் பேசுகிறேன், இது எல்லாருக்குமே வந்து பொதுவாக தான் கேட்கும். ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் வந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஏஐ தேவை மாறும். நான் பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு கற்றுக்கிறதுக்காக தேவை, ஒருத்தருக்கு ஆர்ட் ஆகிறதுக்காக ஏஐ தேவைப்படும், ஒருத்தருக்கு சினிமாவுக்கு ஏஐ பயன்படுத்தப்படும், ஒருத்தருக்கு டேட்டா அனாலிசிஸ். இங்கே ஒவ்வொருத்தரையும் கேட்டால் ஒவ்வொருத்தர் பர்சனலைஸ் தேவைகள் மாறும். ஆனால் நான் பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொருத்தருக்குமான பர்சனலைஸ் தேவைகளை பார்த்து கொள்ளக்கூடிய ஏஐ வந்து வரும். பர்சனலைஸ் டீச்சர் வேலை போகுமா அப்படின்னா டீச்சர் வேலை போகாது. ஆனால் டீச்சருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ரிப்பீட்டேட்டிவ் பண்ணக்கூடிய வேலைகள் போகுமானா கண்டிப்பாக போயிடும். நீங்கள் வந்து ஒரு கால் சென்டரில் இருக்கீங்க, பிபிஓவில் இருக்கீங்க, அந்த வேலைகள் இனிமேல் தான் நாள் போக்கில் இருக்காது. ஆனால் ஆர்டிஸ்ட் வேலை போயிடுமா, டாக்டருக்கு வேலை போயிடுமா? நம்மளே அப்பப்போ கேட்குறோம், கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு நோயை வந்துட்டு சாட் ஜிபிடி கண்டுபிடிச்சிருச்சு, அப்போ இனிமேல் டாக்டரே தேவையில்லையான்னா அப்படிலாம் கிடையாது. சாட் ஜிபிடி நிலைமையை நல்லா இந்த எக்ஸாம்பிளை மனசில் வச்சுங்க. ஏஐ பயன்படுத்தும் போது சைக்கிளில் ஆள் வந்தால் இடிக்கக்கூடாது, ஆள் நடந்து வந்தால் அது இடிக்காது, சைக்கிளை தூக்கிட்டு வந்தால் இடிச்சிடும். இதுதான் ஏஐ. ஸோ இந்த ஏஐயை வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்பலாம் சாட் ஜிபிடியை ரொம்பலாம் நம்ப முடியாது. ஒரு சில வேலைகளுக்கு மட்டும்தான் ஏஐயை நம்ப முடியும். அப்போ ஒரு டாக்டர் இருப்பார், ஆனால் அவருக்கு தேவையான சில
சர்ச் வந்து சீக்கிரமாக பண்ணி. இப்போ ஒரு லாயர்ஸ் இங்கே எத்தனை பேர் இருப்பீங்க, இல்லை லாயர் ஆக போகிறீங்கன்னு தெரியல. லாயர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க் இருக்குது. கேஸை போய் அவங்க வந்து தேடணும், ஒரு தீர்ப்புகளை வந்து அவங்க வந்து தேடுவாங்க. ஒரு ஏன்னா தங்களுக்கு எந்த தீர்ப்பு பயன்படும் அப்படிங்கிறத அவங்க போய் தேடுவாங்க. அப்போ இதுக்கு வந்து அவங்க அசிஸ்டன்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க வேலையே என்னென்னா இது என்னென்ன தீர்ப்புகள்லாம் இருக்குன்னு போய் தேடுவாங்க. அதை இப்போ வந்துட்டு GPT மாதிரியான ஏஐகள் வந்து வேகமாக பண்ணும். டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம நினச்சிப்போம், டாக்டர்ஸ்க்கு எல்லாமேலாம் ஞாபகம் இருக்காது. அப்போ அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு மருந்து பற்றின சந்தேகம், அதுக்காக வந்துட்டு ஒரு +2 படித்து ஒரு ChatGPT வச்சுலாம் டாக்டராக இருந்தாருன்னா கஷ்டம். நீங்கள் தான் அந்த டாக்டரை கண்டுபிடிச்சிக்கணும். ஒரு MBBS படிச்சிருந்து ஒரு துறையில் தெரிஞ்சவராக இருந்தால் ஏஐ வந்து பயன்படுத்தப்படும், அவருக்கு வந்து உதவியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்கன்னு சொல்கிறேன். அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. நீங்கள் போய் ChatGPTயில் அதை பண்ணிடலாம்ல, பண்ணலாமா? அப்போ இட் கம்ஸ் இப்போ வந்து எத்திக்கல் கொஸ்டின் ஒன்று வந்து வருது. எத்திக்கல் கொஸ்டின் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஏஐயை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஏஐ வச்சு ஒரு ஃபேஷியல் ரெகக்னைசேஷனில் போலீஸ் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கலாமா? ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். நியூயார்க்கில் ஒருத்தருடைய பிறந்தநாள், அவர் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவர், பிளாக் மேன். அவர் வந்து ஒரு பொக்கே ஷாப்பில் வேலை பார்க்குறாரு. அவரை போலீஸ் வந்து பிடிச்சிக்கிட்டு போயிடுச்சு. என்ன சொல்லுச்சு போலீஸ் அப்படின்னா, நீ வந்து நேற்று நடந்த ஒரு ராபரியில் உன் முகத்தை தான் காட்டுது. நீங்கள் எப்பாவது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கேவலமாக இருக்கும். நம்ம ஆதார் கார்டில் நம்ம மூஞ்சி மாதிரியே இருக்கும் சிசிடிவிலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ அதை வச்சுக்கிட்டு ஒரு ஏஐ வந்துட்டு அது போய் சர்ச் பண்ணி இவருடைய சோஷியல் செக்யூரிட்டி நம்பரில் ஆதார் கார்டு மாதிரி அமெரிக்காவில் எடுத்து இவர் ஃபோட்டோவை எடுத்து காமிச்சிருச்சு. அவங்களும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு அன்றைக்கி பிறந்த நாள். அதுக்கப்புறமா 6 மாதம் ஆச்சு அவர் குற்றவாளி இல்லைன்னு வெளியே வந்து, அவருக்கு வேலை போயிடுச்சு. 6 மாதம் அவர் அனுபவித்த சித்திரவதைகள் எல்லாம் தெரிஞ்சு அவர் குற்றவாளி கிடையாது. அப்போ ஏஐயை சில வேலைகளில் நம்ம நம்பலாமா அப்படின்னா கூடாது. இன்றைக்கி இருக்கிற ஏஐ நம்பவே கூடாது. அப்போ எத்திக்கல் கொஷின்ஸ் எல்லாம் வருது. இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, HR இதில் பார்த்தோம் இல்லையா, நீங்கள் பாட்டுக்கு அந்த ஏஐ பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டு அது என்ன சொல்லுது, இந்த வேலைக்கு நான் பார்த்ததில் லாஸ்ட் 1,00,000 பேர் ஆம்பளைங்க தான் சேர்ந்துருக்காங்க. அப்போ அது ஒரு முடிவு பண்ணுது, பெண்கள் இந்த வேலைக்கு லாய்க்கு கிடையாது. இப்போ நாளைக்கு உங்களுடைய லோன் அப்ளிகேஷனில் வந்துட்டு அது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுது, உங்களுக்கு லோன் கொடுக்கல, ரிஜெக்ட் பண்ணிடுது. ஆர் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பேட்டர்னில் அது உங்களை ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இது சரியா அப்படிங்கிற எத்திக்கல் கொஷினும் இங்கே வந்து விவாதத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏஐ அப்படிங்கிறது டேட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். சில விஷயங்களை வந்துட்டு ஜெனரேட் பண்ண முடியும், அதுவால் கதை சொல்ல முடியும், இல்லை ஆர்டெக் ஜெனரேட் பண்ண முடியும். அப்போ இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டூல். ஆனால் இந்த டூல் வந்துட்டு சமூகத்தில் குறிப்பாக வேலையில் என்ன தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னா, உண்மையில் கம்ப்யூட்டர் இங்கே வந்தபோது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ அந்த தாக்கத்தை தான் இதுவும் ஏற்படுத்தும். அதாவது சில வேலைகள் போயிடும், ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கு இல்லை வந்துட்டு டேட்டா அனாலிசிஸ் பண்ண வேண்டிய டாஸ்க் எல்லாம் போயிடும். ஆனால் இது வந்துட்டு சில வேலைகளை புதுசாக உருவாக்கும். உதாரணத்துக்கு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, டேட்டாவிலேருந்து ஏஐ அப்படியே இன்டெலிஜென்ட்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு டேட்டாவை எடுப்பீங்க, அதற்கான ஒரு மாடல்னு ஒன்று அல்காரிதமை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். அது க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது தெரியும். நம்ம பார்த்தோம் எட்ஜ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இவங்களுக்கு ட்ரெயின்லாம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் விட்ட உடனே தான் அது சைக்கிளில் தூக்கிட்டு போகிறவரை சாகடிச்சிருச்சு. அப்போ அவங்க திரும்ப இன்ஜினியர்ஸ் வந்து ரீஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஏஐ மென்பொருட்களை உருவாக்குறது, ஏஐ மென்பொருட்களை உருவாக்குறதுலேருந்து அதை தொடர்ந்து ஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எம்எல் ஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாடலை வந்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணி அப்கிரேட் பண்ணுறது, இது தொடர்பான புது புது ஆய்வுகள் அல்காரிதம்களை உருவாக்கக்கூடிய ஏஐ எம்எல் என்ஜினியர்ஸ் இதெல்லாம் ஆய்வுகள் நடத்துறது. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏஐ கிரியேட் பண்ண இமேஜுக்கும் இன்னைக்கு இமேஜுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அது ஏன்னா தொடர்ந்து அந்த அல்காரிதம்களில் ஏற்படுத்தக்கூடிய அந்த அப்டேட்ஸ், முதல்ல இருந்து அந்த ப்ராசஸிங்லேருந்து எல்லாத்தையும். இப்போது ஏஐயில் வந்துட்டு
எல்லாத்தையுமே அது எடுத்துருச்சுன்னா கிடையாது. ஆனால் ஏஐயே நம்ம வந்து உருவாக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அப்புறமா நீங்கள் ஒவ்வொரு துறையில் இருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, டாக்டராக இருப்பீங்க, லாயராக இருப்பீங்க, ஆர்டிஸ்டாக இருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது வேலை செய்பவராக இருக்கீங்க. இப்படி ஒவ்வொரு துறைக்குமே இனிமேல் தான் நம்ம ஏஐனுடைய புது புது விஷயங்களை உருவாக்கணும். இப்போ டாக்டர்ஸ்க்கான ஏஐயை உருவாக்குறது, லாயருக்கான ஏஐ உருவாக்க வேண்டிய அந்த டொமைன் ஏஐ உருவாக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்புறமா டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டாக்கள் குவிஞ்சிருக்கு. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த டேட்டாவை எடுத்து புதுசாக ஒரு டேட்டா இல்லையா, சென்னையில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் டேட்டாவை எடுத்து புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்களை கண்டுபிடிச்சி சொல்கிற டேட்டா அனாலிசிஸ் வேலைகள். அதுக்கப்புறமா டேட்டா அனாலிசிஸ் கிடைச்சிருச்சு, அது நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அது பேட்டர்ன்ஸ் கண்டுபிடி உருவாக்கி கொடுத்துரும். நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ப முடியுமா? அது வந்து பெண்கள்லாம் இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லி பேட்டர்ன் பிடிச்சிடும், நீங்கள் அப்படியே போக முடியுமா? ஒரு மனிதன் வந்து அதை இன்டரப்ட் பண்ணணும். அது டேட்டா 1000 பேட்டர்ன் உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் அதை எடுத்து அதிலிருந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தி தான் கொடுக்கணும். அப்போ அந்த இன்டரப்ட் பண்ண வேண்டிய வேலையை மனுஷன்தான் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள். இது இல்லாமல் பொதுவாக நீங்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒருத்தர், இப்போ நீங்கள் ChatGPT, ஜெமினி எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதுக்கிட்டேருந்து நமக்கு தேவையான வேலை வாங்குறது ஆக்சுவலாக கஷ்டம். நீங்கள் போய் ChatGPTயில் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா டைமும் அது கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கொடுக்குதா? நீங்கள் கேட்டதெல்லாம் அப்படியே கொடுக்குதா? நீங்கள் முதல்ல ஒரு வாட்டி கேட்பீங்க, அது ஒரு தப்பான ஆன்சரை கொடுக்கும், அதுக்கப்புறமா கொஞ்சம் சரிப்படுத்தி கேட்பீங்க, இல்லை நான் இதை கேட்கல, அந்த நம்ம அப்படி தானே பேசுகிறோம். நீங்கள் நேராக போயிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் எடு, இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் எடுன்னு கேட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இல்லாமல் எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இல்லை ஏஐசிடி ரேங்கிங்கில் டாப் காலேஜஸ் மட்டும் எடுன்னா அப்போ அது டேட்டாவை மாற்றும். அப்போ ஜென்ஏஐ கிட்ட போயிட்டு நம்ம உருவாக்குறதுக்கு இப்போ ஜென்ஏஐ எல்லாத்துலேயும் வந்துருச்சு. நீங்கள் மருது சார் வந்துட்டு ஃபிலிம் மேக்கிங் பற்றி சொன்னார். கோடிங்கே இப்போ ஈஸியாகிடுச்சு, வைப் கோடிங்னு சொல்கிறாங்க. என்னென்னா நீங்கள் ப்ராம்ப்டை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதே ப்ரோக்ராம் எழுதிடுது, அது ஜஸ்ட் எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணிங்கன்னா போதும். ஆர்டிக்கல் எழுதிடுது, வீடியோ க்ரியேட் பண்ணிடுது. ஆனால் அது நமக்கு தேவையானதை கரெக்டாக சொன்னால் மட்டும்தான் நமக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கும். அதை தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி இது மேலே ஒரு பயங்கரமான ஹைப் இருந்தது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் ஃப்யூச்சர், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் ஃப்யூச்சர். அப்போதுலேருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம், அப்படி கிடையாது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது தனி வேலையாக வராது. நீங்கள் எந்தெந்த துறையில் இருக்கீங்களோ நீங்களே ப்ராம்ப்டை கற்றுப்பீங்க. இப்போ ஒருத்தர் டேட்டா அனாலிசிஸ் பிரிண்டிங் துறையில் இருக்கார், அவர் பத்திரிகைகளை எழுதணும் அப்படின்னா அவர் ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னு ஒருத்தரை வந்து தனியாலாம் வச்சுக்க மாட்டார். அவரே ஒரு 4 வாட்டி 5 வாட்டி ப்ராம்ப்டை போட்டு கற்றுப்பார். கோடிங் வந்து எனக்கு இந்த கோடிங் வேணும்னு ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர்கிட்ட போய் எல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்களே அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை கற்றுப்பாங்க. அதாவது நீங்கள் யார் என்ன வேலை பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் எல்லாருமே ஏஐயை பயன்படுத்தி தான் தீரணும். நான் ஏஐ பயன்படுத்த மாட்டேன், கற்காலத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் கூட உங்களுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் எத்தனை பேர் கூகுள் மேப்ஸ் பயன்படுத்துகிறீங்க? ஏஐன்னு தெரியாமல் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போது இங்கே இப்போ நம்ம எத்தனை பேர் யூடியூப் பார்க்குறோம்? எல்லாரும் பார்ப்போம், ஆனால் அதில் ஏஐ இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ ஏஐ வந்து வரப்போகுது கிடையாது, ஏற்கனவே நம்மளோட தான் இருக்குது. ஏஐ வந்து நான் விட்டுட்டு நான் வந்து இயற்கையான கற்கால உலகத்துக்கு போக போகிறேன்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே ஏஐ வரும். இப்போ காடுகள், இப்போ ஒரு ஏஐ வந்து நேற்று நான் பார்த்தேன், இன்னும் கொஞ்ச நாளில் நாய் பூனைலாம் என்ன பேசுது அப்படிங்கிறது ஏஐ இன்டர்ப்ட் பண்ணிடும். நீங்கள் உங்கள் நாயோடும் பூனையோடும் பேச முடியும். ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி கற்பனை பண்ணிங்க, பூனை என்ன சொல்லுதுன்றதை இந்த ஏஐ கரெக்டாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு வேர்ட்ஸாக மாற்றி சொல்லிடும். நீங்கள் பூனைக்கிட்ட என்ன சொல்லணுன்றதை வந்துட்டு அந்த ஏஐ வந்து பூனை லாங்குவேஜுக்கு மாற்றி கரெக்டாக சவுண்டு கொடுத்துரும். இப்போ இனிமேல் இந்த நாய், கிளி, பூனை இதோடெல்லாம் கூட நீங்கள் பேசலாம் அப்படிங்கிற ஆய்வுகள் போயிட்டுருக்கு. அகைன் இது பேட்டர்ன்ஸ் வச்சு தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இனிமேல் வந்து ஏஐ நம்ம வீட்டு உள்ளே வந்துருச்சு, நம்ம வாழ்க்கை உள்ளே வந்துருச்சு. நம்ம வந்துட்டு அதை இனிமேல் தடுத்துலாம் நிறுத்த முடியாது. அப்போ பாருங்கள், இப்போது கிளைமேட் சேஞ்சு, இப்போ ஃபாரஸ்ட் சென்சிங்கு, கடல் ஓஷினோகிராஃபி எல்லாத்துலேயும் ஏஐ உள்ளே வந்துருச்சு. மருத்துவர்கள் இப்போ வந்து ஏஐ பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப குறிப்பாக நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா
டாக்டர்ஸை விடவும் ஏஐ நல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை படிக்குது, ஏன்னா அந்த பேட்டர்ன்ஸ்னால அப்படின்னு வந்து ஆய்வுகள் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நிறைய ரேடியாலஜிஸ்ட்க்கு ஏஐ வந்து வரும். நீங்கள் போக போகிற லாயர் வந்து ஏஐ யூஸ் பண்ணுவார். நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் கிடையாது, நான் ஏஐ யூஸ் பண்ணாத டாக்டர் கிட்ட போவேன், லாயர் கிட்ட போவேன்னு சொல்ல முடியாது. காலேஜஸ், ஸ்கூல்ஸ் ஏஐ யூஸ் பண்ணும். ஸோ ரொம்ப குறிப்பாக நம்ம தெரியும்னா யார் இந்த போட்டியில் தோற்றுருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ணாது, ஆனால் ஏஐயை பயன்படுத்த தெரிஞ்சவங்க உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவான். நீங்கள் எந்த வேலை பார்க்குறீங்களோ, படிக்கிறீங்களோ, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருங்க, நீங்கள் என்ன வேலை வேணால் பாருங்கள், லாயராக இருங்க, டாக்டராக இருங்க, நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் உங்களை வந்துட்டு ஏஐ ரீப்ளேஸ்லாம் பண்ணாது. ஆனால் உங்கள் கூட இருக்கிற ஒரு ஏஐ தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் உங்களை காலி பண்ணுவார். ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல ஏஐ, ஏன்னா இப்போ நான் வந்து எனக்கு என் ChatGPT டிஃபால்ட்டாக ஒரு செட்டிங்ஸ் வச்சுருக்கேன், ஒரு ப்ராஜெக்ட் போட்டு ஒரு செட்டிங்ஸ் வச்சுருக்கேன். என்னென்னா எந்த கான்செப்ட் நான் பற்றி கேட்டாலும் 5 வயசு குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஒரு இன்ஜினியருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண நான் செட்டிங் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எனக்கு நிறைய நான் கற்றுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நான் குவாண்டம் கம்ப்யூட்டர் பற்றி கற்றுக்க போகிறேன்னா நேராக அதுக்கிட்ட போயிட்டு வாட் இஸ் ப்ராக்கெட் எக்ஸ்பிளைன்னு சொல்லுவேன். அது முதல்ல 5 வயசு குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பண்ணும் எனக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிடும். அப்புறமா ஒரு ஏஐ இன்ஜினியருக்கு அதே ப்ராக்கெட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு லேர்னிங் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போது என்னோட ஒருத்தர் லேர்ன் பண்ணுறாரு, அவர் ஏஐயை பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க, நான் அவரை டாமினேட் பண்ணிட்டோன்னா. ஒரு டாக்டர் ஏஐ யூஸ் பண்ணுற, நீங்கள் இப்போ எந்த துறையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, என்னால் ஒவ்வொருத்தராக கேட்க முடியல. இப்போ உங்கள் துறையில் கற்பனை பண்ணிக்கோங்க, நீங்கள் ஏஐ பயன்படுத்தாமல் இருக்கீங்க, ஏஐயை பயன்படுத்துகிறவர் உங்களை காலி பண்ணுவார். இப்போ ஏஐ வேலை வாய்ப்பெல்லாம் இழப்பெல்லாம் ஏற்படுத்தலை, ஏஐயை பயன்படுத்துகிறவர் தான் உங்கள் வேலை வாய்ப்பை காலி பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஏஐயை நம்ம பயன்படுத்த கற்றுக்கணும். இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுப்போம். ஒன்று வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ். இப்போ கம்ப்யூட்டர், ஃபோன்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஃபோன் எப்படி இயங்குது, அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறலாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் கூகுள் மேப்ஸை யூஸ் பண்ண தெரியும், ஒரு ஆப்பை யூஸ் பண்ண தெரியும், யூடியூப்பில் போய் தேடி அந்த ஆப் எப்படி டெவலப் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, இவரே யூசர். ஆனால் வெவ்வேறு டூல்ஸ் இருக்குல்ல, இன்றைக்கி எனக்கு ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் இருக்குது. நான் எத்தனை பேர் இந்த டூல் யூஸ் பண்ணிங்க தெரியாது, நான் யூஸ் பண்ணுவேன். ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இந்த டூல் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சைக்கலாஜிக்கல் இது தான். இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக ஒரு வேலை பார்ப்பல, நீங்கள் ஃபோக்கஸ்டாக வேலை பண்ணால் என்ன பண்ணுவோன்னா பொமேட்ரோன்னு ஒரு ரூல் இருக்குது. பொமேட்ரோன்னா தக்காளி. இந்த ரூல் வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த வேலை எடுத்தாலும் 25 நிமிஷம் அந்த வேலையை பார்க்கணும், 5 நிமிஷம் நீங்கள் வந்து பிரேக் எடுத்துக்கணும். என்னென்ன பண்ணலாம் அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் ஃபன்னாக பண்ணிக்கணும், ஆனால் 25 மினிட்ஸ் ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்கணும். இதை நான் ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஆப்பை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆப்பை சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியமான ஆப். ஃபாரஸ்ட்னு ஒரு ஆப். அது என்ன பண்ணுன்னா நான் 25 மினிட்ஸ் செட் பண்ணிகிட்டு இருப்பேன். 25 மினிட்ஸ் என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது, நான் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த 25 மினிட்ஸ் ஆனோடனே ஒரு அலாரம் கொடுக்கும். நான் அடுத்த 5 மினிட்ஸ் கடகடன்னு போயிட்டு ரீல்ஸ் பார்க்கணுமா, யூடியூப் பார்க்கணுமா, ஒரு 5 நிமிஷம் நல்லா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவேன். திருப்பி அடுத்த 30 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் முடிஞ்சுன்னா அது ஒரு மரம் மாதிரி ஒன்று வளர்க்கும். ஸோ நான் அப்படி வந்து ஒரு காடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு கேம் மாதிரி. நான் வந்து ஒரு பெரிய காடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என் பையன் ஒய்ஃப் கிட்டலாம் இது இன்ட்ரடியூஸ் பண்ணி யார் பெரிய காடு வளர்க்குறோம் அப்படின்ட்டு கேம் மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி இந்த கேமிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு இப்போ மென்பொருட்கள் நல்ல சாஃப்ட்வேர்ஸ், ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ நம்மளாம் யூசர்ஸ், ஒரு யூஸராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ப்ரொடக்டிவிட்டி சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு இருக்குது. இப்போ ஏஐ பயன்படுத்தி ஹெல்த்தில் பெரிய புரட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ரிஸ்ட் வாட்ச் வாங்கிட்டிங்கன்னா போதும், ட்ராக்கபிள் வாட்ச் வாங்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஹெல்த் பேட்டர்ன், சாப்பாடு பேட்டர்ன்ஸ் அது சூப்பராக கண்டுபிடிக்கும் இல்லையா. நீங்கள் இந்த டேட்டாவை கொடுத்தீங்கன்னா போதும், அதை அழகாக லிங்க் பண்ணி சொல்லிடும் எப்பெல்லாம் உங்களுக்கு பிபி அதிகமாகியிருக்கு. நான் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டேன், மட்டன் பிரியாணி சாப்பிட்டப்புறம் உங்கள் ஹெல்த் பேட்டர்ன் எப்படி இருக்குது, சிக்கன் பிரியாணிக்கு எப்படி இருக்குது, தயிர் சாதத்துக்கு எப்படி இருக்குன்னு அதான் நீங்கள் இன்புட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அதை கரெக்டாக நோட் பண்ணி அழகாக சொல்லிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் அடுத்த மாதம் வந்து உங்களுக்கான டயட்டையே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். பிளான்லாம் அதே பிளானும் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்கள் டார்கெட் கோல் நான் 2 கிலோ இந்த மாதத்தில் குறைக்கணும், அப்போ வந்து இவ்வளோ காய்கறி சாப்பிடு, இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடு, இவ்வளோ ரைஸை கம்மி பண்ணு, அது உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு சுகர் மேனேஜ் பண்ணணும் வீட்டில், இல்லை ஒரு பிபி மேனேஜ் பண்ணணும், ஒரு போஸ்ட் ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏஐஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ். அப்போ முதல்ல நீங்கள் என்ன துறையில் இருந்தாலும் உங்கள் துறைக்கான ஏஐ அப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்குன்னு தேடி அதை பயன்படுத்த ஆரம்பிங்க ஒரு யூஸராக. இதுக்கப்புறமா இதுவே உங்களை வந்து மேம்படுத்திடும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உருவாக்குற வேலை ஒன்று இருக்குது. அந்த வேலைகள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, திரும்ப திரும்ப மனசில் வச்சுங்க, ஏஐ வந்துட்டு பேட்டர்ன்ஸ் தான், கணிதம், ஃபிசிக்ஸ், அது வெக்டார்ஸ். ஸோ நீங்கள் தான் அந்த அப்ளிகேஷன்ஸை உருவாக்கின அப்ளிகேஷன் அவுடேட்டட் ஆகிடும். அதை வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் டேர்ம்ஸில் வந்துட்டு சொல்லுவாங்க என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை உருவாக்குறீங்க, நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு சில கேசஸ் வரைக்கும் தான் உருவாக்க முடியும். ஆனால் அதை ரியல் டைமில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுதான் எட்ஜ் கேஸ். ரியல் டைமில் போகும்போதுட்டு உங்கள் ஏஐ மாடல் வந்து ட்ரைனிங் டேட்டா, டெஸ்ட் டேட்டாவில் சூப்பராக வேலை பார்க்கும். ஒரு 100 பேர் 1000 பேருக்கு வந்துட்டு இப்போது இங்கே ஒரு 4-5 பேர் தான் இருக்கீங்கன்னு வச்சுங்க, நான் பார்க்கும்போது உங்களை என்னால் ட்ராக் பண்ண முடியும். நீங்கள் என்னை கவனிக்கிறீங்களா கவனிக்கலையான்ட்டு. நீங்கள் கவனிக்கல அப்படி தூங்குற மாதிரி இருக்கீங்க, திட்டிக்கிட்டிங்கன்னா உடனே இன்டரப்ட் பண்ணி என்ன பண்ணணுமோ பண்ண முடியும். உங்களை கொஞ்சம் எழுந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் பாருங்கள், கூட்டம் அதிகமாக இருக்குது, என்னால் எல்லாரையும் ட்ராக் பண்ண முடியுமா? ஸோ ஒரு சின்ன மாடல்ஸ் டேட்டாவுக்கு ஒர்க் ஆகிற ஒரு விஷயம் நீங்கள் ரியல் டைமில் எடுத்து விட்டீங்க, பல பேர் உள்ளே வரும்போது ஃபெயில் ஆகிடும். ஸோ இந்த ஏஐ அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்லாம் கிடையாது. இதை நீங்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த அப்டேட் பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குது. நம்ம அப்ளிகேஷன் யூசர்ஸ் பார்த்தோம். நீங்கள் கூகுள் மேப்பை யூஸ் பண்ணுறீங்க, கூகுள் மேப்பை உருவாக்குற வேலை இருக்குல்ல, அதில் என்னென்ன ஏஐஸ் வந்துட்டு நம்ம மாடல்ஸ் உருவாக்கணும், அல்காரிதம்னு ஒரு வேலை இருக்குல்ல, ஏஐ இன்ஜினியர் வேலை. இதுக்கப்புறமா ரிசர்ச் இருக்குது. இந்த அல்காரிதம்களை மேம்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இமேஜ் உருவாக்கனுடைய குவாலிட்டி இன்றைக்கி அதிகமாகியிருக்கு. ஏன்னா அது ரிசர்ச்சர்ஸ் தொடர்ந்து அந்த அல்காரிதம்கள், பெராமீட்டர்ஸ், பேட்டர்ன்ஸை மாற்றி அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு 3 விதமான வாய்ப்புகள் ஏஐ கொடுக்குது. ஆஸ் ஏ யூசர் நீங்கள் அப்ளிகேஷன் பயன்படுத்துறது, இனிமேல் கோயிங் ஃபார்வர்ட் போயிட்டு கூகுளில் தேடியோ சாட்ஜிபிடியில் தேடியோ இல்லை என் ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ பண்ணியோ என்னென்ன புது அப்ளிகேஷன்ஸ் வருது, என் வேலைக்கு என்னென்ன ஏஐ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதை நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா நீங்கள் அவுடேட்டட் ஆகிடுவீங்க. ஜாப் மார்க்கெட்டில் நீங்கள் காலி ஆகிடுவீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பரை ஓரளவு ஏஐ தெரிஞ்ச டெவலப்பர் ரீப்ளேஸ் பண்ணுவார் இல்லையா? ஒன்று, யூஸ் பண்ண ஆரம்பிங்க. 2வது, இல்லை எனக்கு இந்த துறையில் நான் வேலைக்கு போகணும், கணிதம் இயற்பியலை நல்லா கற்றுக்குங்க. இதில் வந்துட்டு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏஐ அல்காரிதம்ஸை, அந்த மாடல்ஸை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஏஐ இன்ஜினியர், டேட்டா அனாலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை இன்டர்ப்ட் பண்ணி அதை ஒரு டேட்டா ஸ்டோரி டெல்லிங்னு ஒரு வேலை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உருவாக்கத்தில் அதனுடைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எனக்கு இன்னொரு படி மேலே போய் நான் ரிசர்ச்சர் ஆகணும் இந்த துறையில் அப்படின்னா அதற்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்துட்டு இதை வச்சு வந்து நீங்கள் இந்த ஏஐ துறையில் யூஸராக இருக்க போகிறீங்களா இல்லை என்னவா இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ அகைன் நீங்கள் எல்லாம் ஒரு மாதிரி சோர்வாக போயிட்டுருக்கீங்க, மைக்கை கொடுங்க. உங்கள் கேள்விகளுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். யாருக்குமே கேள்வியே இல்லையா? அட்லீஸ்ட் யாராவது பசியில் இருந்தால் திட்டவாவது ஆரம்பிங்க, பரவாயில்ல. இவங்களுக்கு கேள்வி நீங்கள் கேளுங்க, எனக்கு கேட்குது, நான் அவனை கேள்வியை ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே. இப்போது இந்த சைபர் கிரைம்ன்றீங்களே, அதனால் அதை பற்றியே கேட்குறேன். நாம் வந்து ஃபோன் நம்பர் நம்ம யாரும் கொடுத்தே இருக்க மாட்டோம். ஆனால் புதுசாக நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு வேணுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப்லேயே மெசேஜ்லாம் வரும். அது எப்படி நம்ம கொடுத்ததே இல்லை நம்பர், அந்த கான்டாக்டில் இருக்க நமக்கு அந்த கம்பெனியோ அந்த இதோ எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை பார்க்கலாம், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், வேலைக்கெலாம் இது இருக்கு போனேன், என்னோட டேட்டா எதுவுமே நான் எதுவும் கொடுத்ததே கிடையாது, இன்னும் கூட கொடுத்தது கிடையாது. ஆனால் எனக்கு அது மாதிரி மெசேஜ்லாம் வர்றது எப்படி வரும் அப்படின்றது. இப்போ என்னன்னா என்னை பேச கூப்பிட்ட டாபிக் வேற,
நீங்கள் வந்து என்ன சைபர் கிரைம்னு கேட்குறீங்க, அன்றைக்குமா லைப்ரரி மேனேஜ்மெண்ட் வந்து என்னை திட்டாது, அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா இன்னொன்று இல்லை எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அதை என்கரேஜ் பண்ணோம்னா நீங்கள் ஏஐலேருந்து டிவியேட் ஆகி நிறைய சைபர் கிரைம் ரிலேட்டடாக கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க. எனக்கு பரவாயில்ல, எனக்கு எல்லாமே ஒன்று தான். நான் ஏஐ ஒட்டியே கூட சொல்கிறேன், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது ஏஐக்கு வந்துட்டு அடிப்படை பெட்ரோல் வந்து டேட்டா தான். நீங்கள் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது புரிஞ்சிருந்தா உங்களுக்கு புரியும். டேட்டாவில் இருந்து தான் ஏஐ எல்லாமே கற்றுக்குது, பேட்டர்ன்ஸுன்னு அப்படின்னு எல்லாமே. அதுக்கு நீங்கள் எவ்வளோ டேட்டா, ஒரு ப்ராபபிலிட்டி நீங்கள் படிச்சிருப்பீங்க 6வது 7வதுல ப்ராபபிலிட்டி படிச்சிருந்தீங்கன்னா அதனுடைய பேஸ் ஒரு தீரம் இருக்கும். எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வந்துட்டு பெரிய டேட்டா செட்டை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு துல்லியமான ப்ராபபிலிட்டி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ஏஐனுடைய அடிப்படை. டேட்டா செட் பெருசாக ஆக அதனுடைய பேட்டர்ன்ஸ் துல்லியமாகிட்டே போகும். ஸோ டேட்டா தான் அதனுடைய பெட்ரோல். இப்போ என்ன சிக்கல்னா, டேட்டாவை அறுவடை பண்ணுறது இன்றைக்கி ஒரு பெரிய பிஸ்னஸ். எல்லாருக்கும் டேட்டா தேவைப்படுது, ரொம்ப குறிப்பாக சைபர் கிரிமினல்ஸ்க்கும் டேட்டா தேவைப்படுது. இவங்க சொன்னதில் ஒரு மித்து இருக்குது, என்ன தெரியுமா? நான் டேட்டாவை எங்கேயுமே கொடுத்தது கிடையாது, ஆனால் அவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம டேட்டாக்கள் எல்லா விதத்துலேயும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். நல்லா பாருங்கள், நான் அந்த வார்த்தையை கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். டேட்டா திருடிட்டாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். டேட்டாவும் நம்மளே வாலண்டியராக கொடுத்துருக்கோம். ஃபேஸ்புக்கில் நம்ம தானே எல்லா டேட்டாவையும் கொடுக்குறோம். இல்லை, நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். வாட்ஸ்அப்லேயே வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்ன்றது ஒரு சாஃப்ட்வேரு. அதனுடைய டேட்டா சர்வர் எங்கே இருக்குது அப்படிலாம் கேட்டால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. யாரும் என்னன்னே தெரியாது. அவன் தெளிவாகவுமே சொல்லிட்டான், இனிமேல் தான் நீங்கள் அவன் அனுப்புகிற சேட்ஸ் எல்லாம் நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டான். ஸோ இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மாதிரியானவங்கள், ட்விட்டர் மாதிரியானவங்களுடைய பிஸ்னஸ் என்னென்னா உங்கள் டேட்டா தான் பிஸ்னஸ். நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன பேசிக்கிறீங்க, நான் வந்துட்டு ஒரு அக்ஷய திருதி வருது நகை வாங்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஆடு வரும். ஐயோ, ஆடு பேர் சொல்லிட்டேன்னா அது மட்டும் கட் பண்ணிங்க. அது நகை விளம்பரமாக வரும் இல்லையா? ஏன்னா அந்த விளம்பரம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து ஃபேஸ்புக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க. அவன் வந்து அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரியான டேட்டாவை ஷேர் பண்ணுவான். இப்போ சைபர் கிரிமினல்ஸும் இந்த மாதிரி பணம் கொடுப்பாங்க. பணம் கொடுத்தா அவன் டேட்டாவை கொடுத்துருவான். அவனுக்கு செக் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இன்னொன்று, நம்மளும் நிறைய இடத்துல டேட்டா சும்மா போயிட்டு எங்கேயாவது நீங்கள் என்னென்ன விதமாக டேட்டா கொடுத்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் போயிட்டு உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு இந்த இன்னொன்று பல்காகவும் அறுவடை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு துணி கடை இங்கெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் நம்பர், இப்போ எல்லா இடத்துல நீங்கள் போனால் பில்லிங் அப்போ ஃபோன் நம்பர் தான் கேட்குறான் அவன். நான் அவங்கள போய் திட்டிட்டு வர வேண்டியதாக இருக்குது. நான் முன்ன ஏதோ ஒரு ஆர்டர் பண்ண நார்மல் சின்ன ஹோட்டலுக்கு போனேன், உங்கள் ஃபோன் நம்பர் தான் கேட்குறாங்க, அவங்க பில்லு உங்களுக்கு வந்துடும் சார் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பில்லு வந்துடும். அதாவது பரவாயில்ல, ஹோட்டல்னா கூட பரவாயில்ல, எனக்கு பில்லு வேணான்னு சொல்லலாம். நம்ம துணி கடைக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, லைஃப் ஸ்டைல்லாம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு தான் பில் அனுப்புகிறான். நான் அதுவே தப்பு இல்லையா? நீ அப்போ என் ஃபோன் நம்பரை எடுக்கிற, அவங்க டேட்டா சர்வர்லேருந்து மொத்தமாக திருடிடுவாங்க. நீ அதுக்கு என்ன பாதுகாப்பு எனக்கு கொடுக்குற? ஆனால் அவங்க டிஃபால்ட்டாக இப்போ பில்லிங் மெத்தட் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ இந்த டேட்டா ரெண்டு விதமாகவும் யூஸ் ஆகுது. நம்ம ஏஐ பற்றியும் பேசணும் இல்லையா, ஏஐக்கும் இன்றைக்கி நிறைய டேட்டா தேவைப்படுது. ஸோ இந்த டேட்டா அறுவடை அவங்க பயங்கரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் கிப்லி ஆர் ட்ரெண்டில் யாரெல்லாம் இப்போ ஃபோட்டோ போட்டிங்க நிறைய பேர் அதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் டேட்டாவெல்லாம் அவனுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் நான் சொன்னேன், அவங்க டேட்டாவை திருடுறது இல்லை. கிப்லி ஆர்ட்னு ஒரு ட்ரெண்டை உருவாக்குனாலே போதும், நம்மளே போய் வாலண்டியராக டேட்டாவை கொடுத்துட்டு வந்துடுறோம். அப்போ அவனுக்கு வந்து நிறைய டேட்டா தேவை. இந்த முகங்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா இன்றைக்கி என்ன தெரியுமா பெரிய மார்க்கெட் அவங்களுக்கு, நம்ம நினைக்கிற மாதிரி சாட்ஜிபிட்டிலாம் மார்க்கெட் கிடையாது. அதெல்லாம் சின்ன மார்க்கெட்டாக அவங்களுக்கு. பெரிய மார்க்கெட்லாம் வந்துட்டு கவர்மெண்ட், இராணுவம், அதுதான் பெரிய மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டுக்கான டேட்டாக்கள் வேணும். அப்படி தான் கிப்லி ஆர்ட்லாம். இப்போ இங்கே இருக்கிற எத்தனை பேர் உங்கள் முகங்கள்லாம் அழகாக கொடுத்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அப்படி தான் டேட்டா ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? சைபர் கிரைம் பற்றி கேட்காதீங்க, என்ன நான் பேசுகிற டாபிக் மாறிடும். ஸோ வணக்கம் ஐயா, என் பேர் மனோஜ். அவருக்கு அப்புறம் நான் உங்களை கேட்குறேன். சொல்லுங்கள். இப்போது நான் வந்து அரசு துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. ப்ரீவியஸாக என் தம்பி ஒருத்தன் வந்து ஏஐயில் வேலை பார்த்துருக்கான். வந்து எங்கள் துறையில் வந்து ஒரு தபாலை எப்படி டிஸ்பேச் பண்ணுறோம், எப்படி போய் வருதுன்ற பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். ஏன்னா இன்னொரு 5 வருஷத்தில் எல்லாமே மாறிடுன்னு நினச்சேன். நீ சொல்கிறத பார்த்தா இன்னொரு 50 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும் போல உங்கள் துறை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணான். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு திருப்பி பார்க்குற ஒரு வேலை வந்து
இருக்க போகிறதில்ல அப்படின்னு. இப்போ எங்கள் சூப்பரன் சொல்லுவார், அரசூல் இருக்க அறிவெல்லாம் தேவையில்லை, ப்ரீவியஸ் ஃபைல் எடுத்து பார்த்து அதில் என்ன இருக்கோ பேர் தேதியை மாற்றினா போதும் தம்பி அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் வந்து அதே தான் திருப்பி ரிப்பீட்டடாக ஒரே வேலை தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னா தெய்வாதீனமாக 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றி விட்றாங்க. முந்தின அதுவும் கிடையாது, 60 வயசு வரைக்கும் ஒரே சீட்டை தேய்ச்சிட்டு உட்காந்துருந்துருக்கலாம். இப்போ நான் அப்டேட் ஆகணும்னா எனக்கு இதில் என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? நான் சிம்பிளாக வந்து எக்ஸல் தெரிஞ்சிருந்தாலே போதுன்றதான் இன்றைக்கி சுச்சுவேஷனு. இன்னி என்ன மாதிரி மாறும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இது நம்ம முதல்ல வந்துட்டு அரசு துறையில் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். ஏன்னா நிறைய அவங்களுக்கு எத்திக்கல் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் அவர் கேட்ட கேள்வி கரெக்டு. நான் அரசு துறையில் இருக்கேன், ஆனால் என்னுடைய வேலை ரீப்ளேஸ் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் நான் என் துறையில் எப்படி அப்டேட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஆக்சுவலாக உங்கள் துறையில் எக்ஸாக்ட் வேலை என்ன? டிஸ்பேச்சிங் மட்டும்தானா? ஆனால் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு தெரியலையே. ஓகே, பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு காலத்தில் வந்துட்டு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னாடி டைப் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் எழுதுறது எல்லாம் லெட்ஜர் புக்ஸில் தான் எழுதுவாங்க. டைப்பிஸ்ட்டுன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, லெட்ஜரில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வேலைகள் போயிடுச்சா அப்படின்னா அந்த லெட்ஜரில் எழுதுகிற வேலை போயிடுச்சு, டைப்பிஸ்ட் வேலை போயிடுச்சு. ஆனால் அவங்க 2 பேரையும் கம்ப்யூட்டர் வந்துருச்சு இல்லையா? இப்போ சில வேலைகளில் வந்துட்டு அது அரசு துறையில் வந்துட்டு அரசு என்ன மாதிரியானது அப்படின்ட்டு இன்னும் நம்ம பாலிசி தெரியல. ஆனால் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வருவாங்க. ஏன் வந்துட்டு திரும்ப செய்கிற வேலைகளுக்கெல்லாம் வந்து இப்போவே நிறுவனங்கள் வந்துக்கிட்டு இருக்க அரசு துறையை நோக்கி இந்த வேலையெல்லாம் நம்ம வந்து மாற்றணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அறிவை ஒட்டி இந்த ஏஐயில் உங்கள் துறையில் என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் கணிக்கணும். உங்களுக்கு அரசு கணிச்சு வந்து சொல்லணும். இப்போ நான் வந்து ஒரு கிளர்க்காக இருக்கேன் அப்படின்னாக்கா வந்துட்டு நீங்கள் ஒரு புது ஸ்கில்லையே கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். புது ஸ்கில் அப்படின்னாக்கா நம்ம ஏஐயில் இனிமேலிருந்து அரசு துறையிலேயே இதுக்கான வேலைகள்லாம் நிறைய வரும். அது வந்து நீங்கள் 2 டைப் ஆஃப் ஸ்கில் இருக்குது. ஒன்று அப்ளிகேஷன் ஸ்கில், நம்ம சொன்ன ஆப்புகளை பயன்படுத்துறது. இன்னொன்று ஆப்புகளை உருவாக்குறது. அப்போ நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய இப்போ இதிலிருந்து உங்களுக்கான நேரம், உங்களுக்கு வந்து எந்த ஆர்வம் இருக்குது, என்ன மாதிரியான, ஆனால் உங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்க்கு என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்துட்டு இந்த ட்ரைனிங்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் வரும்போது கவர்மெண்ட்டே கம்ப்யூட்டருக்கெல்லாம் ட்ரைனிங் ஏற்பாடு பண்ணாங்க. உங்களுக்கு அவங்க வந்து சொல்லுவாங்க, அதில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் நமக்கு அடுத்து என்ன புது ஸ்கில் வேணும். மேபி உங்கள் துறையில் ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் வரலாம், அதை இயக்கக்கூடிய வேலையை உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். நீங்கள் எப்படி ஒரு கம்ப்யூட்டர் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணுற ஒரு வேலை இருக்கலாம். ஏன்னா நீங்கள் சாஃப்ட்வேரை போட்டுட்டீங்க, அதை மெயின்டைன் பண்ணுறது. அது என்ன மாதிரி வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு வரும்போது நீங்கள் தான் அந்த முடிவை வந்து நீங்கள் எடுக்கணும். நீங்கள் தான் எடுக்கணும் அந்த துறையில் எனக்கு என்ன வருது அப்படின்ட்டு. நீங்கள் அரசு ஊழியர்னால அப்படி சொல்கிறேன். இப்போ இது பொதுவாக நான் கிளர்க்காக இருக்கேன் அப்படின்னா மறந்துடுங்க. நீங்கள் உடனடியாக 2 வருடத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கணும். அது ப்ரோக்ராமிங்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மென்பொருள், ஒரு எடிட்டிங் மென்பொருளோ, இல்லை வந்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, இல்லை ஒரு கணக்கு டேட்டா அனாலிசிஸ் துறையான மென்பொருளோ, அதை போய் நீங்கள் அந்த ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கிறது தேவை. இல்லைன்னா நீங்கள் அவுடேட்டட் ஆகிடுவீங்க. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இன்னுமே ஏன்னா வேர்ல்டு வந்து நம்மளை கேட்டுட்டு வேலையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அவங்க அன்றைக்கி லாபம் இல்லைன்னா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. நமக்காக அவங்க வந்து எத்திக்கலாக இனிமேல் தான் அந்த மாதிரியான அமைப்புகளும் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு ஊழியர்களுக்காக பேசக்கூடிய அமைப்புகளும் இப்போ கிடையாது. இல்லை உங்களுக்கு ஒரு சிவியரன்சஸ் கொடுக்கக்கூடிய லேபர் லாஸையும் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் தான் அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் அந்த அப்ஸ்கில்ல உங்களுக்கு என்ன ஆர்வமாக இருக்கோ அதை நீங்கள் வந்து பண்ணலாம். நீங்கள் சார் நீங்கள் சார் ஏஐ ஏஜென்ட்ஸ்னா யார் சார்? அவங்களோட ரோல் என்ன சார்? ஓகே, வெரி குட். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எல்லாருமே ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு வந்து போகிறாங்க. இப்போது நீங்கள் ChatGPTயில் போயிட்டு எனக்காக ஒரு கட்டுரை எழுதுன்னு சொல்கிறீங்க, எனக்காக ஒரு படம் க்ரியேட் பண்ண, ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு ஏஜென்ட் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கான ஒரு வேலையை ஃப்ரண்ட் டு பாட்டம் அதே பண்ணும். உதாரணத்துக்கு நான் போயிட்டு ஒரு ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணுறேன் எனக்காக. நான் என்ன கேட்குறேன், அந்த ஏஜென்ட்டுக்கு என்னென்ன வேலை தெரியுங்களா, அந்த ஒரு செட் ஆஃப் வேலைகளை சொல்லிடலாம். நான் ஒரு புத்தகம் பப்ளிஷ் பண்ணணும், இப்போ என்ன ட்ரெண்டில் புத்தகங்கள் வந்து விற்பனைக்கு போகுது, அந்த ட்ரெண்டை கண்டுபிடி. அந்த ட்ரெண்டில் இருந்து ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணு, அந்த டாப்பிக்கு தேவையான கட்டுரைகளை எழுது.
எழுதி எனக்கு ஒரு காப்பி, டிராஃப்ட் காப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வேலைகளையும் நான் ஒரு ஏஜெண்ட்டில் செஞ்சிடலாம். இப்போ நம்ம கூகுள் மேப்பில் இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு ரூட் பார்ப்போம். அதே எனக்கு கூகுள் மேப் ஏஜெண்ட் ஒன்று இருக்குது. நான் அதுக்கிட்ட வந்துட்டு நான் கன்னியாகுமரி டூர் போகிறேன், நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி எவ்வளோ நேரம் ஆகும், அங்கே போய் நான் என்னென்ன இடங்கள்லாம் நான் விசிட் பண்ணணும், அதுக்கான ட்ராவல் டிஸ்டன்ஸ் என்ன, இப்படி ஒரு பிளானையே நீங்கள் வந்து அந்த ஏஜெண்ட் போட்டு கொடுத்துரும். நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அதில் ஒரு வேலை மட்டும் இல்லாமல் ஒரு செட் ஆஃப் வேலையை அது உங்களுக்கு அசிஸ்டண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்கள் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நான் டூருக்கு போகிறேன், எனக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிவிடு, அங்கே வந்துட்டு ஹோட்டல் ரூம் புக் பண்ணிவிடு, அங்கே நான் என்னென்ன பார்க்கணுன்ற பிளேசஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு அன்றைக்கி என்ன காந்தி ஜெயந்தியா, அன்றைக்கி அந்த மியூசியம் இருக்கா இல்லையா எல்லாத்தையும் விசாரித்து எனக்கு ஒரு பிளான் போட்டு கொடுத்துருன்னு சொன்னீங்கன்னா கூகுள் மேப் வந்து ரூட் இடத்த மட்டும்தான் காட்டும். ஏஜெண்ட் இந்த மொத்த வேலையும் செஞ்சு கொடுத்துரும். உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி அது. ஸோ இந்த அகைன் ஏஜென்ட்ஸில் வந்துட்டு ரெண்டுமே இருக்குது. ஏஜெண்ட்டுகளை உருவாக்குறது, ஏஜெண்ட்டுகளை பயன்படுத்துறதுக்கான ஒரு ஸ்கில்லு, ஏஜெண்ட்டுகளை உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்கில். இப்போ அவர் கூட நான் வந்து ஒரு கிளர்க்குன்னு சொன்னார் இல்லைங்களா, அவருக்கு இனிமேல் இந்த மேபி ஒரு ஏஜெண்ட் ஏஐஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவர் மேபி அந்த ஸ்கில்லை தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு டாக்குமெண்ட் போடுறதுக்கு பதில் எனக்கு அவர் வேலை என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. உதாரணத்துக்கு ஒரு கிளர்க் சொல்கிறேன், எனக்கு இந்த மொத்த டிஸ்ட்ரிக்ட்னுடைய டேட்டாவும் எனக்கு வந்து அவர் ஃபைனலைஸ் பண்ணணும்னு வச்சுப்போமே, அவர் வந்து ஒரு ஏஜென்ட்டையே க்ரியேட் பண்ண அந்த வேலையும் இருக்கும். ஏஜெண்ட்டை க்ரியேட் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து நேற்று வந்த மொத்த ரிப்போர்ட்டையும் எடு, அதில் சென்னையில் எனக்கு இந்த ஏரியா ரிப்போர்ட்டை மட்டும் க்ரியேட் பண்ணுன்ட்டு அழகாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டாருன்னா அவர் அந்த ஏஜெண்ட்டை ரன் பண்ணால் போதும், அவருக்கு அவுட்புட் வந்துடும். அகைன் நான் திரும்ப சொல்கிறேன், மனிதர்கள்லாம் ஏஐலாம் ரீப்ளேஸ்லாம் பண்ணாது. மனிதர்கள் இருக்கும், வேலை மட்டும் ஃபார்மேட் மாறும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஏஐ என்றைக்கு இருக்கிற ஏஐலையுமே வந்துட்டு மனிதர்கள் வந்து ரீப்ளேஸ்லாம் ஆக மாட்டாங்க. அதனால் நீங்கள் அப்ஸ்கில் இந்த வார்த்தையை நோட் பண்ணீங்க. ஏஐ யுகத்தில் வந்துட்டு அவுடேட்டட் ஆகாமல் அப்ஸ்கில் ஆனீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படியே தான் இருக்குது. இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இப்படி ஐடி துறை வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்தது இல்லையா, அந்த மாதிரியான இது மிகப்பெரிய ஒரு நம்ம நாட்டுக்குமே ஒரு வருமானத்தை அதிகமாக எடுத்துகிட்டு வரக்கூடிய துறை தான். ஆனால் என்னென்னா நம்ம அப்ஸ்கில் பண்ணணும். ஆக்சுவலாக நான் மொத்தம் பேசுனதில் ஹார்ட்வேர்ஸ் பற்றி பேசவே இல்லை. ரோபோட்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய துறை இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் வீட்டில் க்ளீனிங் ரோபோட்ஸ் வந்துருச்சு, இனிமேல் இந்த சாமான்லாம் கழுவ ரோபோட்ஸ் வந்துடும். ஏஜென்ட்டாகவே யோசிச்சு பாருங்கள். அழகாக நீங்கள் ஒரு இடத்துல பிளேட்லாம் வச்சுட்டிங்கன்னா அது எடுத்து கழுவி ஆற வச்சு மேலே வச்சு கொடுத்துரும். நீங்கள் ரோபோட்டாகவே அது ஒரு ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். காலையில் 7 மணிக்கு கரெக்டாக உங்கள் வீட்டை வந்து அது க்ளீன் பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக வந்து வயதானவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய ரோபோட்ஸ் வந்து வரப்போகுது. ஏன்னா வயதானவர்களை கேர்டேக்கிங் ரோபோட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க தெளிவாக ஒன்று சொல்லியிருக்காங்க, குழந்தைகளை கேர்டேக்கிங் பண்ண ஏஐ வந்து வராது. குழந்தைகளை கேர்டேக் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு ஏஐ வரவே வராது, மனிதர்கள் தான் பார்த்துப்பாங்க. ஏன்னா குழந்தைகள் அது ரோபோட் கிட்ட கொடுக்கக்கூடாது, எத்திக்கல் பிரச்சனை இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த கேர்டேக்கர்ஸ் கேர் கிவர்ஸ், ரொம்ப குறிப்பாக குழந்தைகளுக்கான கேர் கிவர்ஸ் வேலைலாம் போகவே போகாது. டீச்சர்ஸ் வேலைலாம் போகவே போகாது. ஏஐ யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் டீச்சர்ஸ் வேலை போகவே போகாது. இப்போது கிரியேட்டர்ஸ் வேலைலாம் போய்டுமானா கிடையவே கிடையாது. அது ஒரு டூல். நீங்கள் முன்ன எழுதுறதுக்கும் இப்போ எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு எழுத்தாளருக்கான ரிசர்ச் பண்ணுற வேலை இருக்கு இல்லையா, அது இப்போ உங்களுக்கு ஏஜென்ட் சூப்பராக பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அது அழகாக, ஆனால் ஏஐலே எழுதணுமா அப்படின்னா அது விவாதங்கள் போயிட்டுருக்கு. ஏஐலே எழுதாதீங்க, நமக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் வந்து ஒன்று வேணும் அப்படிங்கிறது. ஸோ கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு பயங்கரமான பூஸ்ட். நான் லாஸ்ட்டாக இன்னொன்று சொல்லிடுறேன், காக்னேட்டிவ் சர்ப்ளஸ்ன்னு ஒரு தியரி இருக்குது. அது ரொம்ப எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, பொதுவாக அந்த எல்லாருமே பயப்படுறாங்க, வேலைகள்லாம் எடுத்துரும், அது வந்து எல்லா க்ரியேஷன்ஸ் எல்லாம் பண்ணிடும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போது நமக்கு வந்து நம்ம வேட்டையாடிகளாக இருந்தோம் இல்லையா, வேட்டையாடிகளாக அது மாதிரி சாப்பாடெலாம் நமக்கு பர்மனெண்ட்டாக கிடைக்காது. நம்ம போய் வேட்டையாடினா தான் சாப்பாடு. இப்போ விவசாயம் பண்ண ஆரம்பித்த அப்புறமா தான் நமக்கு ஒரு ஓய்வு நேரம்னு கிடைச்சி, சாப்பாடுக்கு ஓடுறது நின்னதுக்கப்புறமா நம்ம இப்போ யோசிச்சுங்க, ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம விவசாயம் பண்ணோம். இந்த 10,000 வருடங்களில் மனித சமூகம் அழிஞ்சிருச்சா? ஆக்சுவலாக முன்னோட அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா நம்மளுடைய மூளை அப்படி தான் வேலை பண்ணோம். காக்னேட்டிவ், நம்மளுடைய மூளைக்கு ஓய்வு நேரத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஓய்வாலாம் இருக்காது, அது பெஸ்ட்டாக ஒன்று க்ரியேட் பண்ணும்.
ஏஐ வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஆச்சுன்னா மனிதர்கள் வந்து சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸாக மாறுவாங்க. அதில் யாருன்னா அதை பயன்படுத்திக்காத மனிதர்கள் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுவாங்க. ஏஐ பயன்படுத்திக்காமல் முன்னேறாத மனிதர்கள், சோம்பேறிகள் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுவாங்க. ஏஐ ஒரு டூலாக வச்சுக்கிட்டு முன்னேறாலே அவன் சூப்பர் ஹியூமன் பீயிங்காக மாறிடுவான். ஸோ இது வந்துட்டு நம்ம மனிதர்களாக அழிஞ்சிடுவோமானா பயன்படுத்த தெரியாத மனிதர்கள் அழிஞ்சிடுவாங்க. ஆனால் இதை வச்சு சூப்பர் ஹியூமன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நமக்கு இருக்குது. இந்த தீரியை மனசில் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இது ஒரு டூல், நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திடும். நீங்கள் எந்த வேலை பார்க்குறீங்களோ அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சனாக உங்களால் மாற முடியும். கேட்கல, சொல்லுங்க ஓரளவு விட்டு. கொஞ்சம் கிட்ட வச்சு பாருங்க. சார், இப்போ 4வது தலைமுறையாக இப்போ செயற்கை நுண்ணறிவு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நுண்ணறிவு வந்து நம்ம வளர்ச்சி நோக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வளர்ச்சி நோக்கி பயணித்து கொண்டுகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்கனைடு இன்டெலிஜென்ஸ் உறுப்பு நுண்ணறிவு சார்ந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு மறுபடியும் கொண்டு வராங்க. அது வந்து 2000 வந்து அஃபிஷியலாக ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம ஆர்கனைட்டில் அந்த உள்ளே பண்ணும்போது மனிதனுக்கு இப்போ பொதுவாக செயற்கை நுண்ணறிவில் வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய செயலில் இருக்கும்போது அப்போ மனிதனுடைய உடல் மாற்றத்தில் அந்த உறுப்பு நுண்ணறிவு வந்து மாற்றத்தை ஏற்படுத்துமா, மனிதனை அழிவை ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த விலங்குலாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது அதை திரும்ப நம்ம இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா ஓரளவு புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா அவர் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்துட்டு நியூரால் லிங்க் மாதிரியான மூளைக்கு இன்செர்ட் பண்ணக்கூடிய சிப்கள், இன்னொன்று ஆர்கன்ஸில் இன்டெலிஜென்ஸாக எடுத்துக்கிட்டு வர்றது. இப்போ நான் ஒரு கதையை சொல்லிடுறேன் உங்கள் கேள்விக்கு. ஏன்னா நான் அதை பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கும்போது என்னுடைய ஃபஸ்ட் இயர் போகிற ரேகிங்கில் வந்துட்டு நான் அது எழுதியிருக்கேன். பட் ரேகிங்கில் வந்துட்டு என்ன கேட்குறேன், என்ன டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு திடீர்னு நான் இப்போ +2 முடிச்சு போயிருக்கேன். நமக்கு என்ன தெரியும், அப்போ தான் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் தானே முடிச்சு போயிருக்கோம். கம்ப்யூட்டர்னா ஏதோ எல்லாரும் எடுக்கிறாங்களே நானும் எடுத்துட்டேன். அப்படி தான் நம்ம போகிறோம். இப்போ எல்லாரும் ஏன்னு பின்னால் போயிட்டுருக்கோம். எதுக்கு படிக்க போகிறோம்லாம் நமக்கு தெரியாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டேன். இப்போ நான் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மூலையில் ஒரு புக் ஒன்று இருந்தது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ட்டு. நான் சொல்ல 2000 நான் படம் கம்ப்யூட்டர் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு. அவர் சீனியர், உனக்கு கம்ப்யூட்டரும் என்னன்னு தெரில, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் என்னன்னு தெரில, உனக்கு ரேகிங் என்ன அப்படின்னா நாளைக்கு லைப்ரரிக்கு போயிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை என்னென்னு படிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். நான் போய் அப்போ ஒரு புக் இருக்கு, அதை சிங்கால்னு நினைக்கிறேன், அந்த புக்கை எடுத்து ஃபஸ்ட்டு வரி படிக்கிறேன். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஸ்டூபிட்ஸ். அது திரும்ப ஒரு அல்காரிதம் தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா மனிதரை மாதிரி கம்ப்யூட்டர் திங்க் பண்ண வைக்கிறது அப்படின்ட்டு இந்த வரி தான் படித்தேன். எனக்கு பயங்கர ஓப்பனிங். அன்னில் தான் நினச்சேன் நம்ம ஃப்யூச்சர் வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் திங்க் பண்ண சிந்திக்க வைக்கிறதா அப்படின்ட்டு. பட் நான் இப்போ மனிதர்களை சிந்திக்க வைக்கிறதே பெரிய தோல்வி அடைஞ்சிட்டேன். இவங்களை சிந்திக்க வச்சு இந்த கிரிப்டோ கரன்சிலிருந்து டார்க் நெட்லேருந்து ஃபேக் நியூஸை புரிய வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர்களை ஈஸியாக சிந்திக்க வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போதுலேருந்து இந்த தேடுதல் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. நமக்கு என்னென்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் சும்மா இவங்க நியூரல் நெட்வொர்க்னு அடித்து விட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர மூளையில் இருக்கக்கூடிய நியூரான் அடிப்படையில் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறாங்க. ஒரு நியூரான் செல் வேலை பார்க்குறதுக்கும் இந்த ஏஎன்என் வேலை பார்க்குறதுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் வந்து 2004 போய் சண்டை போட்டு நியூரல் நெட்வொர்க் தான் எலெக்டிவாக எடுப்பேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் எங்கள் காலேஜில் ப்ரொஃபஸர் இல்லை அப்படின்னாங்க. நான் எடுத்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு. அது படிச்சும்போது எனக்கு ரொம்ப சொத்துன்னு போயிடுச்சு. ஏன்னா ஒரு மூளை எப்படி வேலை பார்க்குது, இது என்ன இது சும்மா எடுத்து வச்சு இவங்க மேத்தமெட்டிக்ஸை திரும்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. காமெடி கூட போகும். லீனியர் அல்ஜிப்ராவை இவங்க குவாண்டம் கம்ப்யூட்டர், மெஷின் லேர்னிங், ஏஐன்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. இன்றைக்கி 2025 நான் இன்னும் ஏஜிஐனுடைய ரிசர்ச் பேரலாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் துறை வேறத்தில் வேலை பார்க்குறேன், ஆர்வத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் மனிதனுடைய கான்ஷியஸ் இருக்குல்ல, கான்ஷியஸ் அதுவை டெஃபினிஷனே கிடையாது. நீங்கள் கான்ஷியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி டெஃபினிஷன் இருக்கும். அதற்கான அந்த நியூரோலாஜிக்கலாக ஃபிலாசபிக்கலான இல்லை ஒரு கம்ப்யூட்டர் ஏஐக்கு தேவையான ஒரு டெஃபினிஷன் இருக்கானா இல்லை. நம்ம கான்ஷியஸ்க்கான டெஃபினிஷனே கிடையாது, அவேர்னஸ்க்கான டெஃபினிஷனே கிடையாது. நீங்கள் ஒன்றை முதல்ல டிஃபைன் பண்ணணும்.
அப்புறம் அதனுடைய மேத்தமெட்டிக்கலாக உருவாக்கணும். அதுவை கான்ஷியஸ்னு டிஃபைன் பண்ணிங்கன்னா அது மேத்தமெட்டிக். இப்போ நம்ம பேசுகிறோம், இந்த பேச்சை டிஃபைன் பண்ணணும். அப்புறம் இந்த லாங்குவேஜை வந்துட்டு கணிதமாக மாற்றக்கூடிய நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு ஒரு துறை இருக்குது. அதுக்கப்புறம் தான் சிந்தசைஸ் பண்ண முடியும் வாய்ஸை. இதுதான பேட்டர்னு. இப்படி தான் ஏஐ வேலை பார்க்குது, இப்படி தான் டீப் ஃபேக்கும் வேலை பார்க்குது. ஆனால் மனித மூளையினுடைய சிந்திக்கிறதுக்கு தேவையான கான்ஷியஸை நம்ம விளக்க இன்னும் டெஃபினிஷனே இல்லை. அப்போ நீங்கள் அதை மேத்தமெட்டிக்ஸாக மாற்றணும், மாடல் க்ரியேட் பண்ணணும், அல்காரிதம் உருவாக்கணும். நமக்கு டெஃபினிஷனே இல்லை, யோசிச்சு பார்த்தீங்க. ஸோ மார்க்கெட்டிங் டேர்ம்ஸில் இன்டெலிஜென்ஸ், கான்ஷியஸ்லாம் இவங்க மார்க்கெட்டிங் டேர்ம்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி மார்வன் மின்ஸ்கி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இன்னொரு 5 வருஷத்தில் ஏஐலாம் வந்துடுங்க, எல்லார் வேலையும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இன்டெலிஜென்ட் ஏஐ வந்துடும் சொல்லியிருக்காரு. எப்போ? 1955 மார்வின் மின்ஸ்கி. இது சுஜாதா வந்துட்டு, நீங்கள் சுஜாதா எழுதின ஒரு நாவலில் அவர் மார்வின் மின்ஸ்கி பற்றி எழுதியிருப்பார். ஜூனோ, அதான் அந்த எண்ணினி எந்திரால நான் படிக்க போதுட்டு எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் மெக்கார்த்தி தான் ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஜான் மெக்கார்த்தி பேரை சொல்லலை, மார்வின் மின்ஸ்கி சொல்லியிருப்பார். சுஜாதாக்கு விஷயம் தெரிஞ்சதால தான் மார்வின் மின்ஸ்கி பேரை சொல்லியிருக்காரு. மார்வின் மின்ஸ்கி அப்போ என்ன சொன்னார்னா, ஜஸ்ட் லைக் தட் இன்னொரு 10 வருஷத்தில் ஏஐலாம் வந்துடும் சொல்கிறாங்க. இவங்க அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதை சொன்னால் தான் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஒரு நாங்கள் ஏஜிஐ கிரியேட் பண்ணி இப்போ கூட நேற்று அசோக் நல்லுச்சாமின்னு சொல்லிட்டு எலான் மஸ்கினுடைய அந்த இதில் வேலை பார்க்குற கோபிநாத் இன்டர்வியூ எடுத்திருக்காரு. நேற்று நான் இதுக்காக வந்து பார்த்தேன். அவர் அதான் சொல்கிறார், இன்னொரு ஜஸ்ட் 5 to 10 years சார் ஏஜிஐலாம் வந்துடும். ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அப்போ தான் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். நாங்கள் ஏதோ பண்ணுறோன்னு சொன்னால் தான் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஸோ அவர் கேட்டதில் ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னுமே அது சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். எனக்கு கை பொருத்த முடியும், இந்த கையில் வந்துட்டு என்ன இன்டெலிஜென்ஸை நீங்கள் கொடுக்க முடியும்? ஒரே ஒரு நிமிஷம். என்ன இன்டெலிஜென்ஸை நீங்கள் கொடுக்க முடியும்? உங்களுடைய மூளை தான் ஃபைனலாக இன்டெலிஜென்ட் அதை ஆப்ரேட் பண்ண போகுது. ஆனால் இந்த கையை நான் விற்கணும்னா, செயற்கை கையை விற்கணும், செயற்கை கைன்னு சொன்னால் விற்பதை விட ஏஐன்னு சொன்னால் விற்கணும் இல்லையா? உங்கள்கிட்ட நான் ஏதாவது பொருளை விற்கணுன்னாக்கா, இப்போ எனக்கு மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் வந்து இது ஏஐன்னு சொன்னால் விற்றுடலாம் இல்லையா? இப்போ ஏஐன்னு சொன்னால் தான் எல்லாருமே கவனிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸில் சார் இப்போதைக்கு ஆர்கன் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணலாம். அதுவுமே கை கால் மாதிரியான விஷயங்களை தான் ஓரளவு காட்டுது. அது வந்து ரோபோட்ஸ் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ், முன்னே நம்ம ப்ராஸ்தட்டிக் போடுறதை விடவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணுது. அந்த எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸை தான் அவங்க வந்துட்டு ஏஐன்னு வித்துடுறாங்க. ஆனால் இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு நம்ம நியரஸ்டாக கூட போகல. இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஒரு அதிகபட்சமாக இப்போ எலான் மஸ்கினோட நியூராலிங்க் வந்து ஒரு சிப்பை பேரலைஸ்டு பர்சனுக்கு இன்சர்ட் பண்ணி அவருடைய மூமெண்ட்ஸ் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு வரும். அங்கே லேபில் நம்ம ஒரு தியரி பார்த்தோம் இல்லையா, லேபில் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. லேபில் வந்துட்டு நிறைய நியூஸ் வரும், கேன்சருக்கு மருந்து கண்டுபிடித்து விட்டார்கள், இந்த மாதிரி சாட் ஜிபிடி இதை பண்ணிருச்சு, நியூராலிங்க்னுடைய இதை வச்சு பேரலைஸ்ட் பர்சன், இதெல்லாம் லேபில் ஒர்க் ஆகும். ட்ரைனிங் டேட்டாவில் எப்போவுமே ஒர்க் ஆகும். ஆனால் ஒரு ஸ்கேல் அப் பண்ணும்போது, நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வரும்போது தான் திரும்பவும் நான் அந்த எக்ஸாம்பிள் சைக்கிளை தூக்கிட்டு போனவர் அப்போ தான் வரும் அந்த பிரச்சனைலாம். அதனால் அதெல்லாம் இன்றைக்கி வந்தால் நல்லது தான் அது. ஆனால் இன்றைக்கி அது முதல்ல வராது, அது ஆய்வில் தான் இருக்குது. அது வந்தப்புறமா தான் நம்ம இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு சொல்ல முடியும். ஆனால் ஒருவேளை ஒரு பேரலைஸ்டு பர்சனுக்கோ இப்போ வந்துட்டு நிறைய மூளை தொடர்பான நோய்கள் வருது, பார்க்கின்சன் டிசீஸ் வருது, அம்னீஷியா வருது. இதற்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஆர்கனைஸ்ட் சிப்ஸோ இல்லை ஒருத்தருக்கு வந்து கை எஃபிஷியண்ட்டாக கிட்டத்தட்ட கை உடஞ்சி போனாலும் கை வேலை பார்க்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். அதனால் பாதிப்புகள் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கு இல்லையா, ஒருவேளை ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டு, ஆர்டிஃபிஷியல் கிட்னி வந்தால் நம்ம மனிதனாக இருப்போமா அப்படிங்கிற ஒரு எத்திக்கல் ஃபிலாசபிக்கல் கேள்வியெல்லாம் வரும். அது வந்தால் தான் சொல்ல முடியும். இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் நம்மளால் பெருசாக சொல்ல முடியாது. வினோத், எனக்கு ஒரு கேள்வி இதில், அது இப்போ உலக டிஸ்கஸ் பண்ணப்படுற ஒரு கேள்வி தான். டெத்தை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீட் பண்ண போகுது. ஐ மீன் வந்து இப்போ நாங்கிறது என்ன வந்து என்னுடைய குரல், என்னுடைய ஆக்டிவிட்டீஸ், ஒரு பொதுவான ஒரு திங்கிங் பேட்டர்ன், இது எல்லாம் ஒருத்தர் இறந்து போயிடுறார். பட் அவருடைய இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே
நீங்கள் வந்து ஏஐ மூலமாக கம்போஸ் பண்ணி ஒரு அவரை பிரதி எடுக்கக்கூடிய ஒரு ரோபோட்டிக்கோ இல்லை ஒரு மனுஷனையோ உருவாக்க முடியும். இப்போ வீட்டில் நம்ம அம்மாவோ அப்பாவோ இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள பற்றி நம்ம திரட்ட வச்சுருக்கக்கூடிய தகவல்களை வச்சு ஒரு பேரலாக அந்த மாதிரி ஒருத்தர் உருவாக்குறப்போ இது டெத்துக்கு வந்து விடப்படுற ஒரு சவாலாக இது இருக்கும். இது எத்திக்கலி ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்லாம் பேசப்படுது. இன் ஃப்யூச்சரில் இப்போ இல்லை, இது வந்து இன்றைக்கி ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. இன் ஃப்யூச்சரில் டெத்துங்கிறது என்னவா இருக்க போகுது ஏஐ வந்து இந்த உலகத்தை ரூல் பண்ணுறப்ப? இது வந்து இந்த ஃபிலாசபிக்கல் டிஸ்கஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் யோசிக்கிறதுக்கு இதுக்கு வந்து ஒரு நபர் பதில்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நிறைய நம்மள டீப் ஃபேக் யூஸ் பண்ணி தன்னுடைய இறந்து போன தன் தந்தையை கல்யாண மேடைக்கு அழைத்து வந்த அப்படின்லாம் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. இப்போது நான் வந்து இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நான் வந்து என்ன சொல்லுன்னா, ஒருத்தர் செத்து போயிட்டா நிம்மதியாக அவரை விட்டுருங்க, அவரை ஏன் திரும்ப திரும்ப கொலை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அகைன் இது உங்களுக்கெல்லாம் அதே ஒப்பீனியன் இருக்கணும்னு கிடையாது. ஏன்னா ஃபிலாசபிக்கல் டிஸ்கஷன் இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குமான என்டைட்டில்டு ஒப்பீனியன் இருக்கும். ஒரு மனிதன் வந்துட்டு இதில் இன்னொரு ஃபிலாசபிக்கல் கொஸ்டின் இருக்குது. ஒரு மனிதன் அப்படிங்கிறது வெறும் தகவல் மட்டுமா? இதுதான் ஒரு பேசிக்கான கொஸ்டின். ஒரு மனிதன் நீங்கள் 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 என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க, அந்த பிஹேவியர்ஸ் மட்டும்தான் ஒரு மனுஷனா? இப்போ நம்ம எல்லாம் அப்போ ஒரே மாதிரி தானே இருக்கணும். நம்ம எல்லாமே சாப்பிட்றோம், நமக்கு எல்லாம் ரத்தம் தான் ஓடுது, நம்ம எல்லாம் காலையில் இப்போ எல்லாருமே காஃபி டீ குடித்தோம். அப்போ எல்லாருமே வந்து வெறுமனே அந்த காஃபி குடிக்கிற மனிதர், அதை டைஜஸ்ட் பண்ணுற மனிதர்கள் மட்டும்தானா? எல்லாரும் நம்ம காஃபி குடித்தோம், எல்லாரும் நம்ம துணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எல்லாருமே இந்த துணியை போட்டுக்கொள்ளுகிற ஒரு மனிதன் ஒரு டேட்டாவா? இல்லை அப்படின்னா எல்லா மனிதர்களுமே வந்துட்டு ஒரே மாதிரி தானே ஆக்ஷனும் இருக்கணும். அப்போ இந்த மனிதர்கள் அப்படிங்கிறவங்க யூனிக்காக இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து டிஃபைன் பண்ண முடியாத ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எல்லாம் இட்லி தான் சாப்பிட்றோம், நம்ம எல்லாம் காஃபி தான் குடிக்கிறோம், நம்ம எல்லாம் ட்ரெஸ்ஸு கூட ஓரளவு பேண்ட்டு ஷர்ட்டு தான் போடுறோம், ஜீன்ஸ் தான் போடுறோம். அப்படிங்கிறதுனாலே நம்ம எல்லாருமே வந்து ஒரே மாதிரியானவர்களா? அப்போ மனிதர்கள்லாம் வெறுமனே டேட்டா அண்ட் பிஹேவியர்ஸானா கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மெமரி ப்ராசஸிங், சார் சொன்ன மாதிரி ஃப்யூச்சர் கூட அவர் சொல்ல தேவையில்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய மெமரி ப்ராசஸர்லேயே ஓரளவு ஒரு மனிதனுடைய டேட்டா, மெமரிஸ், பிஹேவியர்ஸ், பேட்டர்ன்ஸை நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். இன்னும் சொல்லப்போனால் அது கொஞ்சம் பேட்டர்னில் கொஞ்சம் விவகாரமாக போயிட்டு ஓரளவு உங்களை ரிஃப்ளெக்ட்டுமே அது பண்ண முடியும். ஏன்னா ஃபேஸ்புக்கில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணதில்லை கரெக்டாக. இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்கல்ல, நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்பாங்க, ஃபேஸ்புக்கில் நான் இப்போ தான் நினச்சேன் இந்த ஷூ வாங்கலான்ட்டு, ஆடு வந்துருச்சு, அவன் என்னை ஒட்டு கேட்குறானா அப்படின்னு நினச்சேன். இல்லை அவன் ஒட்டே கேட்கல, உங்கள் பிஹேவியர் அவன் அவ்வளோ அனாலிசிஸ் பண்ணியிருக்கான். அது பிஹேவியரல் அனாலிசிஸ்னு புது சயின்ஸே, பிஹேவியரல் சயின்ஸுன்னு உருவாக்கி நீங்கள் என்ன பேசுகிறீங்க, வாட்ஸ்அப்பில் என்ன பேசுகிறீங்க, ஃபேஸ்புக்கில் என்ன பேசுகிறீங்கன்றதை வச்சு அந்த அல்காரிதம் எவ்வளோ சிறப்பாகி இருக்குன்னா, இவருக்கு இது தேவை அப்படின்னு உருவாக்குற அளவு இது சிறப்பாகி இருக்கு. அப்போ இன்றைக்கி இருக்கிற அல்காரிதம்களே ஓரளவு நீங்கள் டேட்டா, பிஹேவியரல் பேட்டர்ன்ஸை வச்சு உருவாக்க முடியும். அப்போ அது வந்து மனிதனுடைய நீட்டிப்பா, டெத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா கிடையாது. நான் திரும்ப ஃபிலாசபிக்கலாக ஐ டிஃபர். மனிதன் வெறுமனே டேட்டா அண்ட் பிஹேவியர்ஸ் கிடையாது. அவன் அதை மீறின ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, கான்சியஸை இன்னும் நம்ம டிஃபைன் பண்ணல. நம்ம எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறோம், ஒரே மொழி பேசுகிறோன்றதுனாலே நம்மலாம் ஒன்றும் கிடையாது. நான் மேபி டேட்டாவாக எடுத்திங்கன்னா நான் தமிழ் பேசுகிறேன், நீங்களும் தமிழ் தான் பேசியிருப்பீங்க. பிஹேவியரெல்லாம் எடுத்திங்கன்னா பசிச்சா நானும் சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிடுவீங்க. அது மட்டுமே தான் நானும் நீங்களுமா? நமக்குள்ளே எவ்வளோ ஷர்ட்டில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ கலர் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ டேட்டாவாக எடுத்திங்கன்னா ஆமாம் க்ரியேட் பண்ண முடியும், க்ரியேட் பண்ணலாம், நீங்கள் டீப் ஃபேக்கில் உருவாக்கலாம், டேட்டாவில் உருவாக்கலாம். ஆனால் ஃபிலாசபிக்கலாக மனிதன் அப்படிங்கிறதும் டெத் அப்படிங்கிறதும் வெல்ல முடியாது. அவன் செத்துட்டான். ஒன்று வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு லவ்வர் இதில் வந்து சொல்லுவாங்க, உனக்கு வந்து என்னோட நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கலாம், என்னுடைய பொண்ணார் பையன் வச்சுக்கங்க கிடைச்சிருக்கலாம், ஆனால் அது நான் கிடையாது. என்னோட பெஸ்ட்டே உனக்கு வந்து கிடைச்சிருக்கலாம், ஆனால் அது நான் கிடையவே கிடையாது. என்னோட அழகானவராக இருக்கலாம், என்னோட நல்லா சம்பாதிக்கக்கூடிய இருக்கலாம், என்னோட ஒரு மொழியை நல்லா பேசக்கூடிய இருக்கலாம், நான் நல்ல ஆர்ட் வரையக்கூடிய இருக்கலாம்,
யாரா வேணா உனக்கு பெஸ்ட்டாக கிடைச்சிருக்கட்டும், ஆனால் நான் கிடையாது, உனக்கு நான் கிடைக்கல. இந்த நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நம்ம ஒரு யூனிக்னஸ் நம்மளால எனக்கு தெரிஞ்சு அது அட்லீஸ்ட் எனக்கு இப்போ இருக்கிற என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய ஃபிலாசபிக்கல் இதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டிங் பவருக்கும் தெரிஞ்சு டெத்தை நம்ம ஜெயிக்க முடியாது. வினோத், இதோக்கு ரிலேட்டடாக ஒரு கேள்வி. 2 விஷயங்கள் இப்போது திரும்ப திரும்ப பேசப்படுது. ஒன்று வந்து செக்ஸ் ரோபோட், அதாவது கிட்டத்தட்ட ஹியூமன் பாடி மாதிரியே சிலிக்கான் பாடியெல்லாம் இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதை நியர் ஒரு ஹியூமன் ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் இதை வந்து ஏஐ மூலமாக எடுத்துகிட்டு வந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு டிபேட் இப்போ வந்து போயிட்டுருக்கு. இது வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பில், ஹியூமன் எக்ஸிஸ்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி ஆர்மியில் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்ஸ் வந்துட்டு வரப்போகுது, அது ஒரு ஹியூமன், அதாவது இராணுவ சோல்ஜர்ஸை விட அது ஃபங்க்ஷன் பண்ண போகுதுன்னு. இதெல்லாம் நமக்கு ரொம்ப நியர் ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயமா? ஒருவேளை இது நடந்ததுன்னு சொன்னால் நம்ம எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எத்தகைய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க? சார், நியர் ஃப்யூச்சரில் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு நிறைய சைக்காலஜிஸ்ட் இப்போ வந்து இதை சைக்காட்ரிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து வர்ற கணவன் மனைவிக்கு வந்து செக்ஸ் தொடர்பான ஒரு ஆர்வமே கிடையாது. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா போனோகிராஃபி. பிகாஸ் ஆஃப் இப்போ நிறைய போனோகிராஃபியை கன்சியூம் பண்ணுறாங்க, செக்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் ரீல்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஜஸ்ட்டாக ஒரு பைசாவே கொடுத்துட்டிங்கன்னா அடல்ட் கண்டென்ட்டே உங்களுக்கு வருது. ஆனால் இது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு திரும்ப திரும்ப ஊடகத்தின் மீடியானுடைய ஒரு பேசிக் தியரி இருக்குது. அது வந்து ஒரு பர்ஃபெக்டட் எடிட்டட் வெர்ஷனை தான் காட்டும், ரியலாக காட்டாது. நீங்கள் ரியலாக இப்போ அந்த கேமராவிலேருந்து என்னை எடுக்கிறாரு அப்படின்னா கூட அது ரியல் கிடையாது. ரியல் இதெல்லாம் சேர்த்தது ரியல். என்ன ஒரு ஃப்ரேம்குள்ளே அடிச்சிட்டார், இது வந்து உண்மையாக இருக்காது. கீழே ஒருத்தர் என்னை திட்டிக்கிட்டு இருக்கலாம், அதுவும் சேர்த்தது தானே. உண்மை அப்படிங்கிறது ஒரு பெருசு தானே. என்னுடைய எடிட் இப்போ அவங்களே போயிட்டு நான் பேசுனது எல்லாத்தையும் போட மாட்டாங்க, எடிட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது அட்டென்ஷனை கிராப் பண்ணுமோ அதைத்தான் அவங்க கொடுக்கணும். அப்போ தான் அவங்க சேனலில் ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. ஸோ எனிதிங் கம்மிங் உங்கள் ஊடகத்தில் வர்றது உங்களுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கான எடிட்டட் வெர்ஷன். அப்போ அது வந்து அப்போ அந்த அந்த ஒரு எல்லா பெண்களையுமே நீங்கள் போய் பார்ப்பீங்கன்னா கிடையாது. இல்லை, இப்படியான நிறமும் இப்படியான உடல் இதுவும் இருக்கக்கூடிய பெண்ணை தான் பார்ப்பான்னும் போதுட்டு, இல்லை ஒரு ஆணை நான் பார்ப்பான்னும் போதுட்டு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை சைக்காலஜி செட் பண்ணுது. அந்த சைக்காலஜி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணும் போதுட்டு என்ன ஆகுதுன்னா, நான் கண்டென்ட் போனோகிராஃபி கண்டென்ட் தான் சார், அதுவும் அது வந்துடுறேன். போனோகிராஃபி கண்டென்ட்லேயே வந்துட்டு அவங்க திரும்ப 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 ஸ்டாண்டர்ட் செட் பண்ணும்போது ஒரு சராசரி மனிதன் இருக்கா இல்லையா, மனிதன் ஒரு ஆண் பெண்ணுக்கு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தன்னுடைய துணைக்கிட்ட இல்லைன்னும் போதுட்டு அவங்களுக்கு நேச்சுரலான விளைவு போயிடுது, பயாலஜிக்கலாகவும் போயிடுது, ஏன்னா நீங்கள் செக்ஸ் அப்படிங்கிறது சைக்காலஜியும் பயாலஜியும் சேர்ந்தது. நீங்கள் வெறும் பயாலஜிக்கலாக பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்காது, சைக்கலாஜிக்கலாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபிகேஷன், அது ரெண்டுமே சேர்ந்தது. அப்போ போனோகிராஃபி வந்துட்டு இந்த 2 விளைவையும் காலி பண்ணுது ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு. இப்போ ஏஐ பர்சனலைசேஷனோடு இப்போ வருவோம். இப்போ எனக்கு தொடர்ந்து வந்துட்டு இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் ஒன்று பண்ணுச்சு. என்ன அப்படின்னா, அது எந்த அளவுக்கு அந்த பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சுன்னா, எந்த தாடை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அதிகமாக பார்க்கப்படுகிறாங்கன்னு அது கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ எனக்கு வந்து எல்லா பெண்களையும் பிடிக்க வேணால் பிடிக்காது, எனக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உடனே பிடிச்சிடும். அது மேபி எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கலாம். இப்போ இந்த நிறம் இந்த இருக்கும் எனக்கு உடனே பிடிக்கும், எல்லா பெண்களையும் எனக்கு பிடிக்கணும். ஆனால் அது இன்ஸ்டாகிராம் ரீல் கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறதையே எனக்கு திரும்ப திரும்ப ஃபீட் பண்ணும்போது மனித இனத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? யூனிஃபார்மிட்டி கிடையாது, நம்ம வெரைட்டி. இங்கே 100 பேர் இருக்குன்னா 100 பேருக்கு 100 விதமான கனவுகள் இருக்கும், 100 விதமான விருப்பங்கள் இருக்கும், 100 விதமான வண்ண தேர்வுகள் இருக்கும். அதுதான் நம்மளை சர்வே பண்ண வச்சிருச்சு. நீங்கள் எல்லாமே யூனிஃபார்மிட்டியாக எடுத்துகிட்டு போய் இப்போ இந்த அமைப்பு இருக்கிறவங்க மட்டும், இந்த நிறம் இருக்கிறவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்னு பண்ணுவேன். நிறம் ஏன் வந்தது? அதுக்கு ஒரு எவாலுவேஷன் ரீசன் இருக்குது. நம்ம வெயிலில் இருக்கோம், கருப்பு தான் செட் ஆகும். நீங்கள் எல்லாம் வெள்ளையாக மாறினீங்கன்னா நீங்கள் தான் வெயிலில் தாங்க மாட்டீங்க, அந்த இனம் அழிஞ்சிடும். புரியுதா நான் சொல்கிறது? வெயிலில் நிறம் வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு தான், சர்வைவலுக்கு தான் அந்த நிறம் வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் வெள்ளையாக மாறினீங்கன்னா வெயில் தாங்க மாட்டீங்க, சீக்கிரமாக செத்து போயிடுங்க, அந்த இனமே அழிஞ்சிடும். அந்த ஜீன்ஸ் ஒயிட்டில் வர ஜீன்ஸ் எல்லாம் செத்து போயிடும். ஸோ இந்த ஏஐ இன்ஃப்யூஸ்டு ரோபோட்ஸ்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. செக்ஸ் டாய்ஸ் இருக்குது, இப்போ ரோபோட்ஸ் அந்த ஏஐக்கு வந்துட்டு
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேச தெரியும். என்ன சொல்கிறது, நம்மளை அதுக்கு வந்துட்டு இப்போ ஒருத்தருடைய செக்ஷுவல் ஃபெட்டிஷ், செக்ஷுவல் தேவைகள்லாம் வேறவாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து கன்னத்தில் முத்தம் கொடுத்தா அரோசல் ஆகணும்னு கிடையாது. ஸோ எனக்கு ஒரு செக்ஷுவல் ஃபெட்டிஷ் வந்திருக்கும், இல்லை ஒரு செக்ஷுவல் தேவை இருக்குது, எல்லாருக்குமே அப்படி இருக்கும். இது கிடையாது. அதை வந்து அது கண்டுபிடிச்சிருச்சுன்னு வச்சுப்போம். ஸோ என்ன ஆகும்னா நமக்கு ஒரு சலிப்புத்தன்மை இருக்குது. ஆக்சுவலாக இயற்கை வந்து அதுக்கு ஒரு உள்ள ஒன்று வச்சுருக்கு, என்னென்னா சலிப்புத்தன்மை. நீங்கள் எது இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் ஒன்று சொல்லுங்கள், அதை ஒரு 10 சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் தான் சார், 10 நிமிஷத்தில். ஏன்னா பிரெயின் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மனித இனம் வந்து சர்வை ஆகும். ஆக்சுவலாக இந்த போனோகிராஃபி, இன்ஃப்யூஸ்டு செக்ஸ் டாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும், பட் அது ரொம்ப குறிப்பாக சலிப்பு தட்டிடும். அதை விட ஒரு ஆபத்து இருக்குது, உங்களுக்கு பர்மனண்ட்டாகவே செக்ஷுவல் இதிலேருந்து நாட்டத்தையே காலி பண்ணும். நீங்கள் திரும்ப திரும்ப அந்த ஸ்டிமுலேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இது போனோகிராஃபிக்குன்னு எடுத்துக்காதீங்க, படிக்கிறதுல. என் பையனுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், என் பையன் வந்து 14 இயர்ஸு. அவனுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் ஷார்ட்டாக சத்தம் போட்டு சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் அவனுக்கு போகுது. நான் வந்து சொல்கிறேன், இல்லை இது ரொம்ப நாளைக்கு உனக்கு வந்து நிலைக்காது. நீங்கள் திரும்ப ஃபுட் பிளாகர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க, அவங்க திரும்ப 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 ஒரு விஷயத்தை காட்டி 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 நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஃபேமஸான ஹோட்டல் நல்லா தான் இருக்குது, ஆனால் அங்கே போய் சாப்பிட்டா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒரு சலிப்பு தட்டிடும். ஸோ பேசிக்கலாக சார் கேட்டதில், அந்த செக்ஷுவல் டாய்ஸ் கேட்டதில் வரக்கூடாது. வந்தாலும் நீங்கள் அது பின்னாடி போனாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சலிப்பு தட்டினா கூட பரவாயில்ல, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ரெடி ஆகிக்கலாம். உங்களை பர்மனெண்ட்டாக இந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு, சார் எனக்கு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஒரு 20-25 வயசுலேயே செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சைக்கலாஜிக்கலாக இல்லை, பயாலஜிக்கலாக இல்லைன்னு காலி பண்ணுற மாதிரி பண்ணிடாதீங்க. அது ரொம்ப முக்கியம். சார், ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், யூரோப்பில் இருந்து மொராக்கோக்கு ஒரு பர்சனுக்கு சர்ஜரி பண்ணதான், ஹார்ட் சர்ஜரி. அதை பற்றி கொஞ்சம். இதில் என்னென்னா, நம்ம ஆக்சுவலாக நம்ம பேசுனதில் இன்னொரு க்ளவுடுன்னு ஒன்று இருக்குது. க்ளவுட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இன்டர்நெட் மூலியமாக நீங்கள் சில விஷயங்களை செய்கிறது. இப்போ சர்ஜரிஸ் வந்து ரிமோட் சர்ஜரிஸை வந்துட்டு ரோபோட்ஸ் பண்ணுது அப்படின்னா ஏஐ இன்ஃப்யூஸ்ன்னு வச்சுக்கலாம். பட் ரிமோட் சர்ஜரிஸ் வந்து க்ளவுடுனுடைய எஃபிஷியன்சி சார் அது. அதாவது நம்ம ஒரு காலத்தில் வந்துட்டு ட்ரங்க் கால் போட்டு தான் பேசணும். இப்போ எங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, என் வீட்டிலலாம் வந்துட்டு ஒரு ஃபோன் இருக்கும். சவுதியில், துபாயில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் அந்த ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அப்படி தான் பேசணும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் லைக் தட் வாட்ஸ்அப்பில் வந்து பேசுகிறோம். இது க்ளவுட்னுடைய எக்ஸ்டென்ஷனால். ஸோ இப்போ வந்து க்ளவுட் எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் ஆகியிருக்குன்னா, ரிமோட்டாக நம்மளால் சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு எஃபிஷியன்ட் ஆகியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, சர்ஜரி பண்ணக்கூடிய ரோபோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரோபோட்ஸ் வந்து முன்ன விடவும் இப்போது நல்ல எஃபிஷியன்சி அதிகமாகிருக்கு. ஏன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது, அதை வந்து ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ ரோபோட்டிக் டெக்னாலஜி வந்து முன்ன விடவும் நல்லா ஆகியிருக்கு. ஆக்சுவலாக நான் ரோபோட்ஸ் பற்றி பேசவே இல்லை. உங்களுக்கு ரோபோட் கிரியேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் ஏஐயில். ஸோ அதுவுமே எஃபிஷியன்ட் ஆகியிருக்கு. ஸோ உங்ககிட்ட இன்டர்நெட்டும் இருக்குது, ப்ளஸ் ஒரு எஃபிஷியன்ட் ரோபோவும் இருக்குது. அப்படின்னும் போதுட்டு இன்றைக்கி அது வரப்பிரசாதம் தானே. இன்னும் டாக்டர் வந்துட்டு ஒரே நேரத்தில் 3 ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடிய அளவு வந்து அது வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, ஆக்சுவலாக இப்போ டாக்டருக்கு பாருங்கள், முன்ன ஒரு சர்ஜரி தான் அவர் பண்ண முடியும். ரோபோட்டிக் க்ளவுடெல்லாம் வச்சுக்கிட்டு 3 நாட்டில் பண்ணி 3 சம்பளத்தை ஒரே மணி நேரத்தில் சம்பாதிக்க முடியும். ஸோ இப்போ சொல்லுங்கள், ஏஐ ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லையா அப்படின்ட்டு. நிறைய சம்பாதிக்கலாம். கரெக்ட். எட்ஜ் கேஸ் வந்ததுன்னா அதான் அங்கே டாக்டர் இருக்காரு, அட் ஏ டைம் ஒரு பேஷண்ட் வந்தால் கூட அவரால் மேனேஜ் பண்ண முடியும். 2 பேஷண்ட்க்கு வந்தால் ரிஸ்க் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு உயிரோட விளையாடுறது தான், எட்ஜ் கேஸ் தான். ஓகே, நன்றி. இன்னைக்கு வாங்க உட்காருங்க. வினோத் ஆறுமுகம், நீங்கள் உங்களுடைய கேள்விகள்லேருந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசணும். அதில் மிக முக்கியமாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏஐ பற்றி தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எத்திக்கல் ஏரியாஸ் இருக்குது இல்லையா, அதை இன்றைக்கி தான் நம்ம பேசியிருக்கோம். நம்ம என்ன ஒரு டெக்னாலஜி எது டெவலப்மெண்ட் வந்தாலும் அதுக்குள்ளே ஒரு எத்திக்கல் கொஸ்டின் ஒன்று, அல்லது ஹியூமனிட்டி சம்மந்தமான பேசிக் வேல்யூஸ் அது சம்மந்தமான ஒரு கேள்வி நமக்கு வந்துடும். இன்றைக்கி ரொம்ப அழகாக அந்த கேள்விகளுக்கு அவர் ஆன்சர் பண்ணார்.
அதாவது நிறைய பேர் என்னென்னா ஏஐ அடிக்டாக இருக்காங்க. ஏஐ நம்ம யூஸ் பண்ணுமே ஒழிய அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிக்ட் ஆகக்கூடாது. இப்போ எனக்கு வினோத் ஆறுமுகத்தோட அந்த அப்ரோச்சில் மருது சாரும் அதே பேஸில் தான் பண்ணார். எப்படி ஒரு கலைஞனோட ரோலை எப்படி இது காலி பண்ண முடியாதுங்கிறத இத்தனைக்கும் அவர் ஏஐயில் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. இவங்க எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க. ஆனால் அதுக்கு ஒருபோதும் அது ஒரு கலைஞன் ஒரு 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 ஒரிஜினலான ஒரு ஆர்டிஸ்ட்டை அது ஜெயிக்க முடியாதுங்கிறத அவர் எப்படி இன்சிஸ்ட் பண்ணுறாரோ அதே மாதிரி எந்த காரணத்துக்காகவும் பேசிக் எதிக்கல் வேல்யூஸை வந்துட்டு அது கிராஸ் பண்ண முடியாது, கிராஸ் பண்ண அனுமதிக்க கூடாதுங்கிறத இன்றைக்கி வந்து வினோத் ஆறுமுகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஆத்தென்டிக்காக பேசினார். இதுதான் ஒரு துறை சம்பந்தமான விஷனை நமக்கு உருவாக்கிக்கிறதுங்கிறது. நீங்கள் வந்து நம்ம தமிழர்கள்ட்ட வந்து என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா, ஏதாவது ஒரு டெக்னாலஜி புதுசாக வந்துச்சுன்னா அது ஒரு மந்திரம் போல் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வேறு விஷயங்களோட அதை கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வினோத் ஆறுமுகம் போன்றவர்கள், மருது சார் போன்றவர்கள், இப்போ நம்ம லஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய ஷான் கருப்புசாமி, இவங்க எல்லாருமே, செல்வகுமார் எல்லாருமே இது வேற ஒரு வேல்யூ சிஸ்டத்துலேருந்தும் பார்க்கக்கூடியவங்க. அதனால தான் நான் இவங்களெல்லாம் நான் சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் இது தான். ஏஐ வந்துருச்சு, உலகமே மாறிடுச்சு, இனி அதுக்கு நம்ம எல்லாம் அடிமையாக இருக்கணும், அதுதான் இந்த உலகத்தை ரூல் பண்ணுது. இது கம்ப்யூட்டர் வர்றப்போ அப்படி தான் சொன்னாங்க, டிவி வந்தப்போ கூட அப்படி தான் சொன்னாங்க, செல்ஃபோன் வந்தப்போ அப்படி தான் சொன்னாங்க. அது எல்லாமே நடக்கும், அதை தாண்டியும் நிறைய விஷயம் நடக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காலை அமர்வுக்கு வந்திருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி.